ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போது ரீசெண்டாக நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்க்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. பார்ட் 1 பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா 50 ப்ராப்ளம்ஸ் கிட்ட நம்ம லாஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இன்றைக்கி 51லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நியூவாக பார்க்குற ஸ்டூடெண்ட் பார்ட் 1 and 2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் த டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையர் ஷோன் இன் பிலோ ஃபைண்ட் த டிசி வோல்டேஜ் அட் த கலெக்டர் அப்படின்னு கேட்டு பீட்டா வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு கலெக்டரோட அவுட்புட் ஐசி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் நிறையவே லாஸ்ட் டைம் வந்து பர்டிகுலராக ஒரு வீடியோலேயே கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணியிருப்பேன். ஒன்றும் இல்லை, நான் என்னோட மெத்தடாலஜி வந்து கேவிஎல் அப்ளை பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஆக்சுவலாக நம்ம எப்படி ஒரு சர்க்கியூட்டில் நம்ம எப்படி கரண்ட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி டிரான்சிஸ்டர்ஸ் கொடுத்தாலும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லி நான் சேனல்லேயே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இதெல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸிப்பா. டக்குன்னு போட்டால் எல்லாத்துக்குமே ஆன்சர் வருது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே என்னப்பா கொடுத்துருக்காங்க, எனக்கு என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிஇ கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஆமாம். பேஸ் இன்புட்டு எமிட்டரை வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க, கலெக்டரில் வந்து அவுட்புட் எடுத்திருக்காங்க. அந்த அவுட்புட்டில் எனக்கு வோல்டேஜ் என்ன, கலெக்டரில் எடுக்கக்கூடிய வோல்டேஜ் விசி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து என்னது கேவிஎல் அப்ளை பண்ணுவோமா. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நான் கேவிஎல் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னது, எதுக்காக அப்ளை பண்ணுறோன்னு கேட்கக்கூடாது. எதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம், நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு இடத்துல ஐசி இருக்கும். ஸோ அது மூலமாக நான் ஐசி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஸோ அதாவது இன்புட் சைடுக்கு நான் கேவிஎல் அப்ளை பண்ணுறேன்ப்பா. ஸோ இன்புட் சைடுக்கு கேவிஎல் அப்ளை பண்ணனா ஃபஸ்ட்டு என்ன வரும், என்டர் ஆகிறது வந்து எனக்கு மைனஸா. ஸோ அதனால் மைனஸ் விபிபி ப்ளஸ் எனக்கு என்னது ஐபி இன்ட்டு ஆர்பிபி. கேவிஎல்னால் உங்களுக்கு தெரியும் வோல்டேஜ், இல்லைனா இன் டர்ம் ஆஃப் வோல்டேஜில் எழுதணும். ஸோ இங்கே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னது ஆர் இருக்குது. ஸோ அதனால் இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து இது பேஸ் தானே. ஸோ அதனால் ஐபி அப்படின்னு எடுத்துருக்கிறேன். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இப்படி வரும். ஓகேவா? ஸோ உள்ளே என்ட்ரு ஆகும்போது ப்ளஸ்ஸு தானே. ஸோ அதனால் ப்ளஸ் விபிஇ ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா, விபிபி ஈக்குவல் டு இங்கே மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக அந்த சைடு போயிடுமா, ரிமைனிங் இருக்க டேர்ம்லாம் அப்படியே வந்துடும். ஐபி ஆர்பிபி ப்ளஸ் விபிஇ. ஓகேவா? இது என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் என்ன பேசுகிறேன்னு புரியும். இல்லைனா என்ன மேம் சம்மந்தமே இல்லாமல் கேவிஎல் கேசிஎல் சர்க்கியூட் தியரியில் உள்ளதை இங்கே போட்டு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். நான் ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து இந்த கான்செப்டில் எடுப்பேன். ஈவன் ஆன்சருமே பக்காவாக வரும். ஸோ அதனால் அதே மாதிரியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தென் அதுக்கு அடுத்தது அவுட்புட் சைடுக்கு நான் கேவிஎல் அப்ளை பண்ணுறேன். இது வந்து என்னோட இன்புட் சைடு. தென் அவுட்புட் சைடுக்கு கேவிஎல் அப்ளை பண்ணனா ஃபஸ்ட்டு என்னப்பா வரும், இங்கேருந்து போகுமா. ஸோ இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா, மேலேருந்து கூட இப்படி வரலாமா. ஓகே. ஸோ அப்போ என்ன அப்படின்னா உள்ளே என்ட்ரு ஆகிறது வந்து என்னது மைனஸ் விசிசி ப்ளஸ் இங்கே ரெசிஸ்டார் ஆர்சியா. ஸோ இன் டர்ம் ஆஃப் வோல்டேஜில் எழுதணும்னா ஐசி ஆர்சி. தென் அதுக்கு அடுத்தது ப்ளஸ் விசி ஈக்குவல் டு 0. இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. விசி அப்படிங்கிறது நம்ம கலெக்டரில் எடுக்கக்கூடிய கரண்ட்டு, இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை கரண்ட்டு, பவர் சப்ளை வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் எப்படி ரீகரெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஈக்குவேஷன் வரும், விசிசி ஈக்குவல் டு ஐசிஆர்சி ப்ளஸ் விசி. ஓகேவா? இது என்னோட ரெண்டாவது ஈக்குவேஷன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன கேட்டிருக்காங்கம்மா, எனக்கு வோல்டேஜ் விசி வந்து எனக்கு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? ஆமாம். விசியோட வேல்யூ எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன விசி வேணும் அப்படின்னா, ஸோ இங்கே எனக்கு எங்கே இருக்குது, இந்த விசி இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் இருந்தது அப்படின்னா நான் டேரெக்டாக விசியை பக்காவாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணு. விபிபினா என்னப்பா வரும், விபிபி அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 3 வோல்ட் ஈக்குவல் டு ஐபியோட வேல்யூ எனக்கு தெரியாது. ஏன்னா இங்கே கரண்ட்டோட வேல்யூலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணலை சர்க்கியூட்டில். ஸோ அதனால் ஐபி அப்படியே எடுத்துக்கிறேன். ஆர்பிபி வேல்யூ வந்து 100 10 பவர் 3
ப்ளஸ் விபிஇ அப்படிங்கிறது எனக்கு எது வரும்? விபிஇ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 0.7 வோல்ட். சர்க்யூட் தான் வேல்யூஸ் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுமே தவிர மற்றபடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஆன்சர் வரும். இதில் இப்போ எனக்கு என்னப்பா தெரியணும்? ஐபி வேல்யூ தெரியணும். ஐபி வேல்யூ தெரிஞ்சாதான், ஆமாம், ஐபி வேல்யூ தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ண முடியும்? இங்கே இருக்கக்கூடிய விசியை நான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், விசியை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே எனக்கு, அதாவது நோயிங் வேல்யூ, அதாவது ஆமாம், விசியை தவிர மீதி விசி மட்டும் தான் எனக்கு அன்னோன் வேல்யூ, மீதி எல்லா வேல்யூமே எனக்கு தெரிஞ்ச வேல்யூவாக இருந்தால் தான் நான் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேன். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா ஐபி கண்டுபிடிச்சிக்கலாம்ப்பா. இப்போ நீங்கள் ஐபி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? இதுலேருந்து ஐபி வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஐபியை மட்டும் இங்கே வச்சுக்கோ. ஓகே, 3 - 0.7 இங்கே இருக்கக்கூடிய இன்ட்டு கீழே டிவைடாக போயிடும். 100 × 10⁻³ இதுக்கெல்லாம் கேல்குலேட்டரே தேவையில்லப்பா, சூப்பராக ஆன்சர் வந்துருச்சு. ஸோ 3 - 0.7னா எனக்கு 2.3 / 100 × 10⁻³ ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஏன்னா இங்கே 2 0 இருக்குல்ல, ஸோ அதனால் நான் எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னா, இந்த 2 0 மேலே எனக்கு என்னவா போகும்னா -5 போகும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை நான் பின்னாடி கொண்டு வந்துடுவேன். ஸோ 23 மைக்ரோ ஆம்ஸ்பா. அவ்வளோதான், நான் ஐபி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போது மேபி உங்களுக்கு நான் சொல்கிறது கூட குழப்பலாம், ஐயோ மேம் ஏதோ சொல்கிறாங்களேன்னு. பட் நீ என்ன ஃபாலோ பண்ணுறியோ அதில் ஃபாலோ பண்ண அப்படின்னாலே ஆன்சர் வந்துடும். ஒன்றுமே இல்லை மேம், இந்த இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நான் சொல்கிறது புரியுதாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது இப்போ இங்கே விசிசினா இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இவ்வளோதான்ப்பா. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஐபி வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். ஓகே, ஏன்னா ஐபி வந்து அன்னோன் வேல்யூ, அதனால் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது இங்கே விசிசி சப்ஸ்டியூட் பண்ணுங்கம்மா. செகண்ட் ஈக்குவேஷனில் என்னென்ன மிஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். 10 வோல்ட் = ஐசி எங்கேப்பா இருக்குது? ஐசி எனக்கு தெரியாது, ஐசியும் கொடுக்கல. ஆர்சி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3 கிலோ ஓம்னு. ஸோ 3 × 10⁻³ ப்ளஸ் விசியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? விசி வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ உனக்கு என்னப்பா தெரியணும்? ஏன்னா விசி மட்டும்தானே எனக்கு தெரியணும். பட் ஆனால் ஐசியும் நான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஐசி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே. என்ன ஃபார்முலா? ஐசி = பீட்டா ஐபி. எனக்கு என்னது? பீட்டா வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. பீட்டா வேல்யூ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? 100ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 100 × 23 மைக்ரோ ஆம்ஸ்னா × 10⁻6. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னப்பா வரும்? ஸோ 23 × 10⁻6, 23 × 100 × 10⁻6. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 10⁻2வா? 10⁻−4. ஸோ 2.3 மில்லிஆம்ஸே மறுபடியும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது என்னோட ஐசி வேல்யூ. ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம்ப்பா, பக்காவாக வரும்ல. என்ன வரும் அப்படின்னா விசி மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். அதாவது விசி = ஐசியோட வேல்யூ என்னது? 2.3 × மில்லிஆம்ஸ் -3 × 3 × 10⁻³ ப்ளஸ், இல்லை இங்கே 10 வரும், ஒரு நிமிஷம், ப்ளஸ் விசி. ஸோ இதில் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதை அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2.3 × 3 உங்களுக்கு என்ன வரும்? 6.9. இங்கே இருக்கிறது இந்த சைடு வரும்போது 10 - 6.9 ஈக்குவல் தான் எனக்கு விசி. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3.1 வோல்ட் வரும். இந்த பாருங்கள், கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் என்ன அப்படின்னா என்னோட கலெக்டரோட வோல்டேஜ். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சர்க்யூட் கொடுத்து மேம் அப்போ விசிக்கு மட்டும்தான் இப்படி கண்டுபிடிக்கணுமா? அதெல்லாம் கிடையாதுப்பா. அன்னோன் வேல்யூ எதுவாக இருந்தாலுமே டெஃபினட்டாக நீங்கள் 2 லூப்பு மேம் அப்போ கேசி எல்லாம் அப்ளை பண்ண முடியாது. கேசிஎலும் அப்ளை பண்ணலாம்ப்பா, ஆனால் அது கன்ஃபியூஸ் ஆகும். கேவிஎல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நீ என்ன இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் லூப்பு மாதிரி கன்சிடர் பண்ணி நீ எடுக்கணும். எடுத்து 2 ஈக்குவேஷன் வரும். அதில் என்ன கேட்டிருக்காங்களோ, மேபி இப்போ கரண்ட் கூட கேட்கலாம். ஸோ எப்படினாலும் இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொஷின் அப்படின்னா, அம்மா ஆக்சுவலாக இன்னைக்கு 85 கொஷின் சால்வ் பண்ணுற பிளானில் இருக்கேன்ப்பா. ஏன்னா 85 இதோட 3rd பார்ட் முடித்தேன் அப்படின்னா லாஸ்ட் பார்ட்டில் டில் 120 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேக்ஸ் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு இது எப்படி வருதுங்கிறத கான்செப்டை டக்குன்னு சொல்லிடுறேன். சப்போஸ் இல்லை மேம் எனக்கு புரியலனாலும் நீங்கள்
ஃப்ராங்காக என்கிட்ட கேட்கலாம். மேம் இந்த கொஷின் எனக்கு சொன்னீங்க, எனக்கு புரியல அப்படின்னா கூட நான் தனியாக செப்பரேட்டாக இந்த கொஷின் நம்பர் போட்டு கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? இதில் என்னப்பா கொடுத்துருக்காங்க, டிட்டர்மைன் தி வி அவுட்புட், அதாவது அவுட்புட் வோல்டேஜ். முதல்ல இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, நீ இது மட்டும் இல்லைப்பா, அனலாக் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும். ஏன்னா நான் ஆன்சர் கீ மட்டும் உங்களுக்கு கொடுக்கல, கொஷின் என்ன மாதிரி எங்கேருந்து கேட்டிருக்காங்க, எப்படி அப்ரோச் பண்ணணும் அதெல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக? அந்த விதத்தில் பர்டிகுலராக அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்க்கு டிஃபால்ட்டாக உனக்கு என்ன அப்படின்னா, இது இது கொடுத்துருக்காங்களா, இது கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது. முதல்ல அது என்ன சர்க்கியூட்டுங்கிறத ரியலைஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, கிளிப்பர் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இதை நீ இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னாலே ஈவன் எந்த கொஷின் கேட்டாலுமே ஃபஸ்ட்டு நீ என்னது பேஸ்லேருந்து தான் வருவேன். என்ன கொடுத்துருக்காங்க, கிளிப்பர்னா அப்போ கிளிப்பரோட வேலை என்ன, ஸோ கிளிப்பரில் நம்ம என்ன படித்தோம், ஸோ அந்த நோட்ஸ் எல்லாமே உங்கள் மைண்டுக்கு ரீகால் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து என்ன அப்படின்னா கிளிப்பர் சர்க்கியூட் கொடுத்துட்டு இந்த இன்புட் வந்து இந்த என்னது ட்ரையாங்குலர் வேவ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த சர்க்கியூட்டை வச்சு நமக்கு என்னப்பா தெரியும், கிளிப்பரில் என்ன, கிளிப்பருக்கு முன்னாடி இங்கே முதல்ல என்ன இருக்குது, எனக்கு ஒரு டயோடு இருக்குது, ஐடியல் டயோடு இருக்குது. ஓகேவா? இதில் பர்டிகுலராலாம் அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ எனக்கு அதனால் அது ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இங்கே ஒரு டயோடு இருக்குது. ஓகேவா? இங்கே ஒரு ஐடியல் டயோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன நடக்கும்ப்பா, டயோடுனாலே 2 விஷயம் நடக்கும், ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ். அப்போ ஃபார்வர்ட் பயாஸுங்கிறது எப்போ நடக்கும், ரிவர்ஸ் பயாஸுங்கிறது எப்போ நடக்குங்கிறது உனக்கு தெரியும். இது என்னப்பா 4 வோல்ட்டுங்கிறது என்னது, என்னோட ஃபார்வர்ட் பயாசிங் வோல்டேஜ், இல்லைனா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பயாசிங் வோல்டேஜ். ஏன் மேம் ஃபார்வர்ட் பயாசிங் வோல்டேஜ்னு சொல்லிங்கன்னா, ரிவர்ஸ் பயாஸில் அங்கே என்னவே இருக்காது, கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. ஏன்னா ரீசன் என்னன்னா, ரிவர்ஸ் பயாஸில் இது என்ன ஆகிடும், ஓப்பன் சர்க்கியூட் ஆகிடும். ஓகேவா? ஆக்சுவலாக நான் ஒரு சிலிக்கான் டயோட வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த கான்செப்ட் படி நான் சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எனக்கு டயோடோட வோல்டேஜ் 4 வோல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த ட்ரையாங்குலர் வேவை உள்ளே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ உனக்கு என்ன கான்செப்ட் தெரியணும்னா, என்னோட இன்புட் வோல்டேஜ் வந்து கிரேட்டர் தென் இந்த டயோடு வோல்டேஜை விட அதிகமாக இருந்ததுன்னா, அப்போ டயோடு வோல்டேஜுங்கிறது இந்த இடத்துல உனக்கு எவ்வளோப்பா வோல்டேஜ் இருக்கும், இந்த பிரான்ச்சில் எவ்வளோ இருக்கும், ஏற்கனவே ஒரு 4 வோல்ட் இருக்குது. டயோடில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிலிக்கான் டயோடாக இருந்தால் உங்களுக்கு 0.7 வரும். ஓகேங்களா? வோல்டேஜ் வந்து உங்களுக்கு 0.7 வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து என்னது ஒரு 4.7 எடுத்துக்கலாம், இல்லை 4ன்னு கூட ரவுண்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிரான்ச்சில் எனக்கு 4 வோல்டேஜை விட அதிகமாக இருந்ததுன்னா டயோடு என்னவா ஆக்ட் ஆகும், ஃபார்வர்ட் பயாஸாக ஆக்ட் ஆகும். இல்லை எனக்கு கம்மியாக இருக்குங்கும் போது அது எனக்கு என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட்டு. அப்போ எனக்கு என்ன வோல்டேஜ் கிடைக்கும், ஸோ அப்போ எனக்கு இன்புட் வோல்டேஜ் ஆனது எனக்கு என்னது இந்த பிரான்ச்சில் என்ன இருக்கோ, ஏன்னா நம்ம தான் ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல சர்க்கியூட் தியரியில் பேரலாக இருக்கக்கூடியதுக்கு உனக்கு சேமாக வரும்னு. ஸோ அப்போ எனக்கு என்ன அப்படின்னா அதே 4.7. ஓகே? ஸோ அப்போது இங்கே ஃபார்வர்ட் பயாஸாக இருந்தது அப்படின்னா எனக்கு 4 வோல்ட். ஓகேவா? ரிவர்ஸ் பயாஸாக இருந்தது அப்படின்னா அங்கே என்ன இருக்காது, கனெக்ஷனே இருக்காது, கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. ஸோ அதனால் என்ன வரும் அப்படின்னா இங்கே எனக்கு என்ன இருக்குதோ அதே இது இங்கே எனக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதானே கான்செப்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த 16ங்கிறது என்னதுப்பா, ஆம்ப்ளிடியூட். ஓகேவா? நான் கொடுக்கக்கூடிய சிக்னலோட ஆம்ப்ளிடியூடு 16. கிளிப்பர் கிளாம்பரை பொறுத்த வரைக்கும் மெயின் விஷயம் இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆம்ப்ளிடியூட். ஓகேங்களா? கிளிப்பர்னா கிளிப் பண்ணுறது, கிளாம்பர்னா கிளாம்ப் பண்ணுறது. அதாவது கிளிப்பருங்கிறது வந்து எவ்வளோ சிக்னல் நமக்கு கிளிப் பண்ணணுமோ, அதாவது வெட்டி எடுக்கணுமோ அந்த மாதிரி வர்றது கிளிப்பர். கிளாம்பர் அப்படிங்கிறது வெட்டியே எடுக்காமல் ஜஸ்ட் ஷிஃப்டிங் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு என்ன வரும் அப்படின்னா, ஃபார்வர்ட் பயாஸ் அப்போ 4 வோல்ட் வரும்னா அப்போ கிளிப்பிங் பண்ணிவிட்டு அந்த 4 வோல்ட் மட்டும் எனக்கு கிளிப் ஆகும். ஓகேங்களா? என்னோட ஆம்ப்ளிடியூட் இப்போ 16 இருந்தது அப்படின்னா எனக்கு 4 வோல்ட் மட்டும் கிளிப் ஆகி ரிமைனிங் இருக்கக்கூடியது வரும். அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன்ப்பா உனக்கு வரும்? ஸோ இது வந்து உங்களுக்கு கொஷின் டஃப்பாகவே கொடுத்துருந்தா கொஷின் ஈஸி தான், இல்லைனாலும் உங்களுக்கு ஆப்ஷனை வச்சு ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடலாம். இங்கே கிளிப்பிங்கே நடக்கலை பாரு. உனக்கு இந்த ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ்லாம் மேம் நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்கன்னே புரியல அப்படின்னா எல்லாத்தையும் கூட விட்டுரு. நான் என்ன கேட்குறேன்னா, கிளிப்பர் சர்க்கியூட் தெரியும், ஏன்னா கிளாம்பருக்கு உங்களுக்கு என்ன இருக்கும், கெப்பாசிட்டர் இருக்கும். ஸோ பார்த்தோன்னே நீ அதை என்ன சர்க்கியூட்டுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா அப்போ இங்கே எங்கே நடந்திருக்கு, கிளிப்பிங் எங்கே நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் பாதி கிளிப் ஆகுமா? ஸோ ஏபி ரெண்டுமே வராது. அப்படி பார்த்தா சிஎன்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒன்று சி இருக்கும், இல்லைனா டி நடந்திருக்கும்.
அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா 16 to -16 தான் உங்களுக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 4 வோல்ட் ஆனது கிளிப் ஆகி அடுத்த ஹாஃப் சைக்கிளுக்கு தான் உங்களுக்கு எங்கே வரும்னா கீழே வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது வரதுனால இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 இதை ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. எதுக்காக அப்படின்னா கிளிப்பரில் போய் அங்கே கிளிப்பிங்கே ஆகலை. ஸோ சியா டியாங்கும் போது நமக்கு சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் ரிக்வயர் ஃபார் த டயோட் டு பில்ட் எ பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது டைரக்ட் கொஸ்டின்ப்பா. ஓகேவா? ஸோ நம்ம என்னப்பா பார்த்துருக்குறோம், 3 ரெக்டிஃபயரில் உனக்கு என்னது பீக் இன்வர்ஸ் வோல்டேஜோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும், ஹாஃப் வேவ்க்கு விஎம். ஓகேவா? ஹாஃப் வேவ்க்கு பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் விஎம், ஃபுல் வேவ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விஎம், பிரிட்ஜுக்கு வந்து என்ன அப்படின்னா விஎம். ஓகேங்களா? பட் ஆனால் இதையும் உங்களுக்கு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா நம்ம எப்படி படிச்சிருப்போம்னா பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் ஈக்குவல் டு விஎம் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம் பிரிட்ஜ் ரெக்டிஃபயருக்கு. ஓகேங்களா? மேக்ஸிமம் வோல்டேஜ்னு. ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா அப்போ நீ என்னது விஎம்மை விட்டுட்டு ரிமைனிங் 2 விஎம்மை என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் ரெக்டிஃபயர். ஆக்சுவலாக ஒவ்வொரு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம்ப்பா அதையும் நான் சொல்லிடுறேன். 51 வந்து என்ன அப்படின்னா 51 வந்து உங்களுக்கு பிஜேடிலேருந்து கேட்டிருக்காங்கப்பா. 52ங்கிறது கிளிப்பர் சர்க்யூட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்லாமே அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்க்கு அண்டரில் குட்டி குட்டி சர்க்யூட்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 53ங்கிறது ரெக்டிஃபயரில் டேரக்ட் கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. ஆனால் என்னென்னா நம்ம இந்த மாதிரி படிச்சிருப்போம், ஈக்குவல் டு விஎம்னு படிச்சிருப்போம். இங்கே கிரேட்டர் தெனா லெஸ் தெனான்னு போட்டு குழப்புறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று விஎம்க்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லைனா அதை தாண்டி அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கம்மியாக இருக்காது. ஸோ அந்த விதத்தில் ஏவா சியான்னு பார்த்தீங்க அப்படின்னா சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது டேரக்ட் கொஷின் தான், ஆனால் அதையுமே ஈஸியாக கேட்காம ஒரு ட்விஸ்ட் மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். இது ரொம்ப ஈஸிப்பா. டிட்டர்மைன் தி output impedance of the circuit given below where R0 is the resistance due to early effect. ஆக்சுவலாக பேசிக்காகவே early effect அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டுப்பா. ஓகேங்களா? ஏன்னா அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டுங்கிறதுனால ரிப்பீட்டடாக உங்களுக்கு அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்க. எர்லி எஃபெக்ட்னால எனக்கு R0 அப்படிங்கிறது எனக்கு இருக்குது அப்படின்னா அவுட்புட் இம்பிடன்ஸ் அதாவது Z0ஓட வேல்யூ தான். அதாவது சர்க்யூட்டை பார்த்து பயந்துடக்கூடாது, ஜஸ்ட் Z0ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஏன் மேம் பர்டிகுலராக Z0 அப்படின்னா எனக்கு அவுட்புட் சைடு என்ன இருக்குது, R0 வேல்யூ இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா எனக்கு நிறைய வேல்யூஸ் இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ்ன்னு ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இம்பிடன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு என்ன சர்க்யூட்பா முதல்ல கொடுத்துருக்காங்க, எனக்கு என்ன கான்ஃபிகரேஷன், இது வந்து ஆக்சுவலாக இந்த சர்க்யூட் என்ன பார்த்தாலே சொல்லிடலாம் இது என்ன சர்க்யூட் அப்படின்னா எமிட்டர் ஃபாலோயர் சர்க்யூட். ஓகேவா? எமிட்டர் ஃபாலோயர்னா உங்களுக்கு என்ன வரும், எமிட்டரை வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் பேஸ் வந்து உனக்கு இன்புட்டாக இருக்கும், தென் கலெக்டர் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக இருக்கும். முதல்ல அதை வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ இது வந்து எமிட்டர் ஃபாலோயரோட சர்க்யூட். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எர்லி எஃபெக்ட்னா என்னதுப்பா, எர்லி எஃபெக்ட்னா என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா என்னோட இன்புட் சைடு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்புட் சைடு நான் வோல்டேஜை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அக்கார்டிங் டு எனக்கு அவுட்புட் சைடில் இருக்கக்கூடிய கலெக்டர் கரண்ட் ஆனது வேரி ஆகும். அதுதானே கான்செப்ட், அதுதானே எர்லி எஃபெக்ட். அதனால தான் உனக்கு என்ன அப்படின்னா R0 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆனது ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு. ஓகேவா? பட் இங்கே கேட்டிருக்கிறது எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இம்பிடன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இம்பிடன்ஸ் அப்படின்னா இப்போ இதில் எதுப்பா இன்க்ளூட் ஆகும், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ்னு வேலையை முடிச்சிடலாம். ஆனால் இங்கே எனக்கு என்ன இருக்குது, அவுட்புட் சைடு என்ன இருக்குன்னா எர்லி எஃபெக்ட்னால கிரியேட் ஆன R0 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அதோடு சேர்த்து கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய கலெக்டரில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ என்னோட Z0 அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா இது ரெண்டும் எப்படி இருக்குது, முதல்ல பேரலாக இருக்குது. ஓகேவா? சீரீஸாக இருக்கா இல்லை பேரலாக இருக்குது. அப்போ என்னோட கலெக்டரோட ரெசிஸ்டன்ஸ் வித் பேரலல் வித் என்னோட R0 வேல்யூ. ஓகேவா? ஸோ ஏன்னா Z0 தான் கேட்டிருக்காங்க, அவுட்புட் சைடில் இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நீ இந்த சைடெல்லாம் வியூ பண்ணணுங்கிறதே தேவை கிடையாது. ஸோ சர்க்யூட்டை பார்த்து பயப்படவே வேணாம், ரொம்ப சிம்பிளாக தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ உனக்கு என்னப்பா வரும், RCங்கிறது வந்து என்னது உங்களுக்கு 3 கிலோ ஓம், 3 × 10⁻3. இதுக்கு என்னப்பா பேரலாக இருந்தால் என்ன ஃபார்முலா, R1 R2 டிவைடட் பை R1 + R2. இது வந்து 50 × 10⁻3 டிவைடட் பை ப்ளஸ்ஸா, ஸோ 3 + 50 53 × 10⁻3. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், 150
into 10 power 6 divided by 53 into 10 power 3. நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் கேல்குலேஷன் படி கேல்குலேட்டர் இல்லாமே நீங்கள் போடலாம். 50னா உங்களுக்கு 3 வந்துருப்பா, 50க்கு மேலே 53ன்னு வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு என்ன வரும், 2 அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு 3 இந்த வேல்யூ வராது. ஆனால் இதில் சியா டியாங்கிறத வெரிஃபை பண்ணும். அப்போ நீ டிஃபால்ட்டாக என்ன தான் பண்ணி ஆகணும், டிவிஷன் போட்டு 150 டிவைடட் பை 53ன்னு போட்டு சால்வ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.83 வரும். இன்ட்டு இந்த 10 power 3 மேலே போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், 10 power 3 வந்துடும். ஸோ இதோட ஆன்சர் ஆனது உனக்கு என்ன வந்துடும்னா 2.83 கிலோ ஓம் அப்படின்னு வரும். அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ கொஷின் பாருங்களேன். இந்த கொஷினில் வந்து அவுட்புட் இம்பிடன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் இம்பிடன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல என்னப்பா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, நார்மல் ஒரு பிஜேடி சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கான நம்ம பார்த்துருக்கோம்ல ஸ்மால் சிக்னல் மாடல், லார்ஜ் மாடல், இதெல்லாமே நம்ம மாடலிங் பார்த்துருக்கோம்ல. ஸோ அந்த மாடலுமே பேரலாக கொடுத்து ஜஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா இன்புட் இம்பிடன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நீ போன சம்மில் அவுட்புட் சைடை பார்த்த மாதிரி இங்கே வந்து இன்புட் சைடை பார்க்கணும். ஓகேவா, இன்புட் சைடில் இம்பிடன்ஸ். ஸோ அப்போ என்ன வரும்னா R1 R2. மேம் அப்போ இதை மட்டும் பார்த்தா போதுமா? ஏமா இதோட மாடலிங் தானம்மா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அதையும் பார்க்கணும்ல. இந்த மாடலில் மெயினாக ஆக்சுவலாக இது அப்படியே டைரக்ட் கொஷின் தான்ப்பா. இந்த ஸ்மால் சிக்னல் மாடலில் இந்த டயக்ராமில் எல்லாமே பார்த்துருப்போம். இந்த பீட்டா ஆர்இங்கிறது நம்ம எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா ஆர் பை அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஆர் பை அப்படின்னா என்னப்பா, இட்ஸ் நத்திங் பட் வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட். ஏன்னா இதுவும் என்னது, இட்ஸ் நத்திங் பட் இம்பிடன்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? இது என்னது, இன்புட் இம்பிடன்ஸ். இப்போ நான் போன சமுக்கு உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன், என்னோட அவுட்புட் சைடில் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ, சீரீஸாக இருக்கோ, பேரலாக இருக்கோ, ஸோ அதை பேஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இன்புட் இம்பிடன்ஸும் நான் அந்த மாதிரி தானே கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்தா எனக்கு என்னென்னா R1 R2வும் பேரலாக இருக்குது. அதோடு சேர்த்து எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு இன்புட் இம்பிடன்ஸும் எனக்கு பேரலாக இருக்குது. இன்புட் இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது இதுதான், பீட்டா ஆர்இ அப்படிங்கிறது தான் என்னோட இன்புட் இம்பிடன்ஸ். ஓகேவா, ஸோ இது உனக்கு தெரியலனாலும் நம்ம எப்படி படிச்சிருப்போம், அதாவது ஆர் பைங்கிற மாதிரி நம்மளோட புக்கில் டினோட் பண்ணியிருப்பாங்க. ஆர் பை இஸ் நத்திங் பட் வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் தானே, ஸோ வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட். ஆனால் என்ன வோல்டேஜ், டெல் விபிஇ டிவைடட் பை டெல் ஐபி. இதை தான் நம்ம என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா பீட்டா ஆர்இனும் படிச்சிருப்போம், இல்லை அப்படின்னா பீட்டா டிவைடட் பை ஜிஎம்னு படிச்சிருப்போம். அதாவது ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ்னா ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா ஜிஎம் அப்படிங்கிறது கண்டக்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஈவன் இதில் ஆன்சர் கூட கேட்கலப்பா, ஜஸ்ட்டு உங்களோட இன்புட் இம்பிடன்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்படி பார்த்தா மூணுமே உனக்கு எதில் இருக்குது அப்படின்னா பேரலாக தான் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா calculate the DC collector current in the circuit given below. இந்த கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஃபஸ்ட்டு உனக்கு என்னப்பா கொடுத்துருக்காங்க, உனக்கு சர்க்கியூட் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, இதை பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன சர்க்கியூட் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர். ஓகே, இது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர்னா முதல்ல அதுக்கு என்னன்னு டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர்னா முதல்ல உங்களுக்கு என்னன்னு தெரியும். அது தெரிஞ்சாதான் கலெக்டர் கரண்ட்டுங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் கிரியேட் ஆகக்கூடிய கலெக்டரோட கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர்னா என்னப்பா, ரெண்டு ஐடென்டிக்கல் டிரான்சிஸ்டர் இருக்கும். அதில் நம்ம என்ன கொடுப்போம், ஈக்குவல் இன்புட் கொடுப்போம், கெட் பண்ணக்கூடிய அவுட்புட் வந்து எனக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு. ஈக்குவலாக இருக்கும் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு 50 ஆம்ப்ஸ் கரண்ட் வருது அப்படின்னா இது வந்து 25, இது 25. ஸோ ஈக்குவலாக ஷேர் ஆகும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் 100னா இது 50, இது 50. ஓகே, அதே மாதிரி இன்புட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பைன் பண்ணி ஒன்றா தான் கொடுப்போம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவோம். கரெக்டாக, இங்கே எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதாவது ஐசி கேட்டிருக்காங்க. அப்போ கலெக்டர் கரண்ட் அப்படிங்கிறது எனக்கு என்னப்பா, ரெண்டையும் கம்பைன் பண்ணி வரக்கூடிய, அதாவது IC1 + IC2. இதுதான் என்னோட டோட்டல் கலெக்டர் கரண்ட். அது கேட்கல, அவங்க ஜஸ்ட் கலெக்டரோட கரண்ட், அதாவது IC1னாலும் IC2னாலும் ஒன்று தான். இப்போ தானே அதுக்கு தானே விளக்கம் கொடுத்தேன். டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையருங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 200 ஆம்ஸ் வருது அப்படின்னா அப்போ இது 100 ஆம்ஸ், இது 100 ஆம்ஸ். ஸோ இதில் ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேங்களா, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ இது எப்படிமா கண்டுபிடிக்கலாம், இதில் டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர்லேயே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா என்னோட கலெக்டர் கரண்ட் ஆனது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், என்னோட எமிட்டர் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் கேட்கலாம் மேம் எமிட்டர் கரண்ட்டுக்கு அப்போ பேஸ் கரண்ட் என்ன மேம் ஆச்சு, பேஸ் கரண்ட் வந்து நம்ம நெக்லிஜிபிள் பா, ஏன்னா பேஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், கிரவுண்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ அதனால் கிரவுண்ட் பண்ணுறதுனால எமிட்டரும் கலெக்டரும் மட்டும்தான் இங்கே பேசும். ஓகேவா, ஸோ அப்போ என்னோட ஐசி கரண்ட் ஈக்குவல் டு எனக்கு ஐ கரண்ட்டுக்கு ஈக்குவல். ஏன் மேம் டேரெக்டாகவே கலெக்டர் கரண்ட்டே கண்டுபிடிச்சிட்டு போயிடலாமே, நீங்கள் எதுக்கு எமிட்டருக்கு வரீங்க அப்படின்னா எமிட்டருக்கு தானே இங்கே எனக்கு வேல்யூ இருக்குது, இன்புட் வேல்யூ இருக்குல்ல. ஸோ அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த வேல்யூ எனக்கு கலெக்டர் கரண்ட்டுக்கு ஈக்குவல். ஜஸ்ட் நான் டிவைடட் பை 2 கண்டுபிடிச்சேன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். ஓகே, அப்போது
எமிட்டர் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எமிட்டர் கரண்ட்ங்கிறது ஐங்கிறது இங்கேருந்து போகக்கூடியது. ஓகேவா? ஸோ இது அப்போ என்னது? ஐ ஈக்குவல் எனக்கு என்ன ஃபார்முலா? ஜஸ்ட் வி பை ஆர். வியோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, ஆரோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பட் ஆனால் என்ன அப்படின்னா வோல்டேஜ் வேல்யூ என்னது? விஇ மைனஸ் பிஇ டிவைடட் பை ஆர்இ. ஓகேவா? விஇ அப்படிங்கிறது எமிட்டரோட வோல்டேஜ். ஸோ அது நமக்கு எதுவுமே கிடையாது. பட் இதுதான் வந்து என்னது? -9 தான் என்னோட என்னது? எமிட்டர் அதாவது இந்த விஇ அப்படிங்கிறது செப்பரேட்டாக போகக்கூடிய எமிட்டர் வோல்டேஜ். அது நமக்கு கிடையாது, அதனால 0 போட்டுக்கிறேன். இந்த -9 வோல்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு விஇ வோல்டேஜ். ஸோ அதனால நான் ஈஸியாக என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா -9 போட்டு ஆர்இ வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 3.3 × 10⁻3. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்னப்பா வரும்? 9 டிவைடட் பை 3.3, 9 டிவைடட் பை இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 3300 ஆம்ஸ். இது அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா என்னோட ஐஇ. ஸோ அப்போ ஐஇ எனக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா ஐசி. ஐசிங்கிறது என்னோட டோட்டல் கரண்ட்டை கேட்கல, கலெக்டரோட கரண்ட்டை கேட்டிருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு இதை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ ரொம்ப சிம்பிள், நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணால் போதும்? 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். அப்போ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஐசி 1 வேணும். ஸோ 9 டிவைடட் பை 3300 இன்ட்டு 2, ஏன்னா டிவைடட் பை 2, ஸோ அதனால் கீழே வந்துடும். ஸோ அப்படி போட்டிங்கன்னா 9 டிவைடட் பை 6600. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக நான் கால்குலேட்டர் வச்சு தான் சிம்பிளிஃபை பண்ணேன். எனக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. 1 கிட்டத்தட்ட அரௌண்ட் இந்த வேல்யூ வந்துச்சு 1.25 மில்லி ஆம்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஓகே. ஸோ அதனால் கலெக்டர் கரண்ட் கண்டுபிடிக்குங்கிறத விட இந்த டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையரோட கான்செப்ட் இதுதான். ஓகேங்களா? எமிட்டரோட கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் ஆனால் பேஸ் கரண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம், நெக்லிஜிபிள் பண்ணிடுவோம். ரீசன் என்ன அப்படின்னா இங்கே உனக்கு பேஸ் வந்து உங்களுக்கு கிரவுண்டட் அப்படிங்கிறதுனால. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் ஆப்பம் ஷோன் இன் ஃபிகர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நான் இன்வெர்ட்டிங் ஆப்பம் கொடுத்துருக்காங்க, R1 வேல்யூ கொடுத்துருக்காங்க, R2 வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, கெயினோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது டைரக்ட் கொஷின்ப்பா, ஆப்பம்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட்டு. நான் இன்வெர்ட்டிங் ஆப்பம் கொடுத்துருக்காங்க, ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து R2ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ உனக்கு முதல்ல என்ன வரணும்? நான் இன்வெர்ட்டிங் ஆப்பமோட கெயினோட வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ அப்போ ஃபார்முலா என்னப்பா? ACL = 1 டிவைடட் பை R1 + R2. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏசிஎல் வேல்யூ கொடுத்துட்டாங்க, கெயினோட வேல்யூ 75ன்னு கொடுத்துட்டாங்க. 1 + R1ஓட வேல்யூ 8.2 கிலோ ஓம். 10⁻3 விட்டுட்டீங்க, ஆன்சர் தப்பாக வரும்பா, R2. ஸோ இந்த சைடு போணுச்சு அப்படின்னா 74 = 8.2 × 10⁻3 டிவைடட் பை R2. ஸோ இதில் R2 = 8.2 10⁻3 டிவைடட் பை 74. இதெல்லாம் சப்போஸ் உங்களால் கேல்குலேஷன் போட முடியலனா கூட இங்கே பாருங்களேன், 74 82 கிட்டத்தட்ட நியரஸ்ட்டாக வருது. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு டைம் 1 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இங்கே அப்படின்னாலே நீங்கள் எதை ஈஸியாக இது பண்ணிடலாம்னா இந்த 75 ரிஜெக்ட் பண்ணிடலாம். தென் அதுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் இந்த 10⁻3 மல்டிப்ளை பண்ணுங்களேன், என்ன வரும்? டிவைடட் பை 74. ஸோ இதை வந்து ஈஸியாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரிமைனிங் ஃபில்டர் பண்ண வேல்யூலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 11081 ஓம் வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கு வந்து இதுதான் ஆன்சர். இந்த கொஷனுக்கு இல்லைப்பா, நான் பொதுவாகவே எப்படி சொல்கிறேன்னா இது கூட மூணுமே ஆன்சர் கிட்டத்தட்ட 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டிஃபால்ட்டாக நீ என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா டிவைட் பண்ணி தான் ஆகணும். பட் அதர் ப்ராப்ளம்ஸில் 1 2 3 4ன்னு சம்திங் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சே நீ ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடலாம். அந்த ஆன்சர்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு கரெக்டான ஆன்சர்ஸை ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஓகே, இதுவே ½ hour ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபார் தி சம்மிங் ஆம்ப்ளிஃபையர், அதுவுமே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சம்மிங் ஆம்ப்ளிஃபையர் தான் கொடுத்துருக்குறோம். அப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா R3யோட வேல்யூ வந்து R1 R2வை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா எனக்கு கெயின் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து சம்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் மாதிரி சால்வ் பண்ணி போகணும் போல். நான் என்னோட சைட்லேருந்து நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னா இது சம்மிங் ஆம்ப்ளிஃபையர். ஓகேவா? சம்மிங் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னோடனே உன்னோட மைண்டுக்கு என்ன வரணும் அப்படின்னா வோல்டேஜ் கெயினோட வேல்யூ என்னங்கிறத நம்ம படிச்சிருப்போம். என்னப்பா? வோல்டேஜ் கெயின் ACL = ஃபார் V1 இருந்தால் உனக்கு என்ன வரும்? -R3 டிவைடட் பை R1 வரும். R3 டிவைடட் பை R1 வரும். அதுவே உன்னோட
V2க்கு பார்த்தீங்க அப்படின்னா -R3 டிவைடட் பை R2. ஓகேங்களா? இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏசிஎல் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஏசிஎலோட வேல்யூ என்ன அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்து இது வந்து கெயின், இது கரெக்ட், இது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ R3 வேல்யூ கிரேட்டர்னா இந்த இடத்துல குத்து மதிப்பாக சம் வேல்யூஸ் வைங்களேன். இப்போ வந்து என்ன அப்படின்னா 10, இதுவும் 10, R1 வேல்யூ 2, இந்த R2 வேல்யூ வந்து 5ன்னு வைங்களேன். ஸோ 5ன்னு வச்சிங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே எதில் வரும்? மைனஸில் தான் வரும். கரெக்டுங்களாப்பா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு -1 விட இங்கே வந்து ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 விட கெயின் அதிகமாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆன்சர் கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஏன்னா நான் இந்த மாதிரி நான் தான் சொல்கிறேன்ல, நான் எப்படி ஃபாலோ பண்ணேங்கிறது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். மேபி வேணால் டெரைவ் பண்ணி நம்ம ஆன்சர், ஃபைனல் ஆன்சரில் நம்ம வரக்கூடிய ஆன்சரை வச்சு வேணால் இவங்க இதை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் கான்செப்ட் படி என்ன அப்படின்னா நம்மளோட கெயினோட வேல்யூ இது. நமக்கு டிஃபால்ட்டாக மைனஸ் இருக்கும். வோல்டேஜ் கெயினில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மைனஸ் இருக்கும். நம்ம என்னதான் சால்வ் பண்ணாலுமே எனக்கு என்ன வருதுன்னா இங்கே -5 வருது, இங்கே -2 வருது. ஸோ ஆன்சர் அதிகமாக வந்தாலும் எனக்கு என்னது இந்த இதுதான் எனக்கு கரெக்டாக வருதே தவிர, பட் ஆனால் ஆன்சர் சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே நீங்கள் உங்களோட சைடில் ஆன்சர் கரெக்டாக வந்தால் மட்டும் எனக்கு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 59th. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? 3 இன்புட் நான் இன்வெர்ட்டிங் சம்மிங் சர்க்கியூட். ஓகேவா? இதுவும் சம்மிங் ஆம்பிளிஃபையர் தான். கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கெயின் ஆஃப் தி ஆம்பிளிஃபையர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இன்புட் சைடு 3 ரெசிஸ்டார், அதுவும் எது? பேரலல். ஓகேவா? 3 ரெசிஸ்டார் பேரலாக இருந்தது அப்படின்னா அதோட கெயின் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து என்னப்பா பண்ணுவீங்க? ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஈஸியாக என்ன பண்ணலான்னா கீழே இருக்கக்கூடிய ஆன்சரை வச்சே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? சம்மிங் ஆம்பிளிஃபையருக்கு, அதாவது சம்மிங் ஆம்பிளிஃபையர் கிடையாது, இது வந்து என்னது? நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர். அதில் இங்கே இன்புட் வந்து 3 ரெசிஸ்டார் பேரலில் கொடுத்துருக்கிறது தான். ஓகேங்களா? ஆமாம், நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர். ஸோ அப்போ அதுக்கான கெயின் வந்து பார்த்தீங்கன்னா A = 1 + RF டிவைடட் பை Rin. இந்த Rinக்கு பதிலாக நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்க? Rinக்கு பதிலாக R ஈக்குவலன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா பேரலல் கண்டுபிடிக்கணும். 1 / R1 + 1 / R2 + 1 / R3 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு R ஈக்குவலன்ட் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ இந்த வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி 1 + RF டிவைடட் பை Rin. ஓகே, ஈவன் இப்போ 3 வேல்யூமே உங்களுக்கு சேமாக இருக்குங்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் R/Rin/3 வரும். ஸோ இந்த 3 ஆனது மேலே போயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும்ப்பா. சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெசிஸ்டார் வேல்யூ, ஏன்னா உனக்கு எப்படி கெயினோட ஃபார்முலா என்னது? A = 1 + RF டிவைடட் பை R ஈக்குவலன்ட். கரெக்டாக? அவுட்புட் சைடு. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல கெயின் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா உனக்கு RFோட வேல்யூ உங்களுக்கு எதுக்கு வருது? 2R / 3 வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன வரும்னா இந்த இடத்துல கெயின் 3 = சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ ஆனது வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆன்சர் 3 வரும். ஸோ இந்த கெயினுக்கு இந்த சம்முக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூவாக போட்டு நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா a triangular wave is given as input to the RC. ஆமாம், என்ன அப்படின்னா ட்ரையாங்குலர் வேவு. ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 சர்க்கியூட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட்டர் தான். ஒன்று RC டிஃப்ரென்ஷியேட்டர், இன்னொன்று வந்து ஆப்பம் டிஃப்ரென்ஷியேட்டர். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஷின் ஈஸிப்பாக, பட் ஆனால் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா எப்படி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ட்ரையாங்குலர் வேவை டிஃப்ரென்ஷியேட்டருக்கு கொடுத்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஸ்கொயர் வேவ் தான் வருங்கிறது தெரியும். அதனாலேயே பாருங்கள் செக் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 வேல்யூக்குமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா பல்சஸ், அதாவது இந்த சைக்கிள் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, நெகட்டிவாக பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளாக, அதில் வந்து சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஸ்கொயர் வேவ் தான். ஸோ அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா ஸ்கொயர் வேவ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் பர்டிகுலராக ஆர்சிக்கு என்ன வரும், ஆப்பம் டிஃப்ரென்ஷியேட்டிங் சர்க்கியூட்டுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே டீட்டெயில்டாக பார்த்தா தான் தெரியும். இப்போ நீங்கள் ஆர்சி டிஃப்ரென்ஷியேட்டிங் சர்க்கியூட்டில் ட்ரையாங்குலர் வேவ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சைக்கிள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது?
அதாவது இங்கே கீழேருந்து உங்களுக்கு ஐ மீன் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுவே ஆப்பம்க்கு வந்து கீழே நெகட்டிவ் சைக்கிள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கொஷின் வந்து என்ன அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈவன் அந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த டெரைவ் பண்ணி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இது ஆக்சுவலாக நான் அது டீட்டெயில்டாக நான் பார்க்கல. பட் எனிவே எப்படி பார்க்கணுங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதர் தென் அனலாகேட்டட் எலக்ட்ரானிக்ஸில் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குப்பா. ஜஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இம்பிடன்ஸ் வேல்யூ, கெயினோட வேல்யூ இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப டஃபாலாம் நம்ம சொல்ல முடியாது. சொல்ல பார்த்தா இடிசியில் இந்த கொஞ்சம் வேல்யூஸ் மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கே தவிர பின்னாடி டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்லாம் கை வச்சா டக்குன்னு ஆன்சர். இதுக்கும் சரி, எலக்ட்ரானிக்ஸ்க்கும் சரி, டிஜிட்டல் சர்க்கியூட்டுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஆன்சர் பக்காவாக வருது. 61th கொஷின் என்ன அப்படின்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன், இப்போ பாருங்களேன் 60th கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்டரில் கேட்டிருந்தாங்க. அதாவது ஆர்சி டிஃப்ரென்ஷியேட்டருக்கும் ஆப்பம் டிஃப்ரென்ஷியேட்டர் சர்க்கியூட்டுக்கும் இதே மாதிரி தான். டிஃப்ரென்ஸ் வந்து மாதிரி எப்படின்னா நான் இன்புட் இதை கொடுக்குறேன், ட்ரையாங்குலர் கொடுக்குறேன் அப்படின்னா அவுட்புட் எனக்கு ஸ்கொயர்னு தெரியும், எந்த ஆங்கிள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. கரெக்டாக அதே மாதிரி இந்த கொஷினில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா இன்டகிரேஷன் சர்க்கியூட், அதே ஆர்சி ஆப்பம் தான், அதில் இன்டகிரேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான்ப்பா. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் நீங்கள் ஒரு நோட்ஸோ இல்லை கேரக்டரிஸ்டிக் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மாதிரி ஏதாவது நோட்ஸ் எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாக ஆன்சர் போட்டுருக்கலாம். நம்ம கம்பேர் பண்ணியெல்லாம் பார்க்கணுங்கிறது தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து ஆர்சி இன்டகிரேஷனா இதில் எனக்கு எப்படி இருக்கும், அதாவது அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்கும், இம்பிடன்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லாமே நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே இந்த கொஷின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆக்சுவலாக பேசிக் மெயின் டிஃப்ரென்ஸே என்னென்னா ஆர்சிக்கும் ஆப்பம்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆப்பம்மை கம்பேர் பண்ணும்போது ஆர்சியில் வந்து என்ன அப்படின்னா எனக்கு அக்யூரசி வைஸ் லெஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் உன்னோட அவுட்புட் இம்பிடன்ஸ், அதான் சொல்கிறேன்ல வோல்டேஜ் இம்பிடன்ஸ் இதெல்லாம் வேல்யூஸ்லாம் எப்படி இருக்குது. மெயின் டிஃப்ரென்ஸ் என்னதுப்பா, ஆர்சிக்கும் ஆப்பம்க்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்னது, ஆப்பமில் வந்து உனக்கு என்ன அப்படின்னா அவுட்புட் எடுக்கிறது வந்து நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா இன்வெர்ட்டடாக எடுப்போம். ஆர்சியில் வந்து உங்களுக்கு எப்படி எடுப்போம்னா நான் இன்வெர்ட்டடாக எடுப்போம். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு ஆர்சியில் அதிகமாகவும் ஆப்பமில் எனக்கு கம்மியாகவும் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் எனக்கு வோல்டேஜும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வோல்டேஜும் சேம். ஸோ இதை வச்சு நீங்கள் இங்கே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே ஈஸியாக, அதான் சொல்கிறேன்ல கம்பேர் பண்ணணுங்கிறது கூட தேவையில்லைப்பா. ஜஸ்ட்டு நீங்கள் ஆர்சி இன்டகிரேட்டரு, ஆர்சி டிஃப்ரென்ஷியேட்டரு, ஸோ இதெல்லாம் பார்த்து அதோட கேரக்டரிஸ்டிக் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை போதும்ப்பா. அவுட்புட் இம்பிடன்ஸ் ஆனது எனக்கு ஆர்சி ஆப்பம்க்கு வந்து எனக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தீங்கனாலே கம்பேரிசன் பாருங்கள். ஆப்பம் எனக்கு இங்கே என்னவா இருக்குங்கிறாங்க, லோயர் அவுட்புட் இம்பிடன்ஸு அண்ட் ஹையர் அவுட்புட் வோல்டேஜ். இல்லை எனக்கு ரெண்டுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா எனக்கு கம்மியாக இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து நம்ம ஃபில்டரே பண்ண முடியாது. இது நீங்கள் ஜஸ்ட் நோட்ஸ் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அதாவது அந்த கான்செப்டை வச்சு தான் இதை நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது மட்டும் இல்லைப்பா, நிறைய கம்பேரிசன் இருக்குது. ஓகேங்களா? இதில் நான் ஜஸ்ட்டு இந்த ஆன்சருக்காக உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு அவுட்புட் இம்பிடன்ஸும் தென் அதுக்கு அடுத்தது வந்து என்னது இம்பிடன்ஸும் வோல்டேஜும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை தவிர்த்து ஸ்டெபிலிட்டி, நாய்ஸு இது எல்லாமே நம்ம ஒன்று பார்த்துருப்போம்ல, அதை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கனாலே இந்த கொஷின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபை தி ஃபங்க்ஷன்மா. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுப்பா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்னப்பா இங்கே கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சின்ன ஃபங்க்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் எதை மட்டும் வெளியில் எடுத்தால் ஈஸியாக வேலை முடிச்சிடும். இங்கே பாருங்களேன், எக்ஸ் பார் ஒய் பார் இசட்டு, எக்ஸ் பார் ஒய் இசட்டு, எக்ஸு ஒய் பார். ஓகேவா? இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் பாரையும் இசட்டையும் வெளியில் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் போட்டோன்மே டக்குன்னு ஆன்சர் வந்துச்சு. எக்ஸ் பார் இசட்டை வெளியில் எடுத்தேன்னா ஒய் பாரு ப்ளஸ் ஒய் எக்ஸு ஒய் பாரு. ஸோ இதோட வேல்யூ எனக்கு 1 ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் பார் இசட்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய் பார். அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்னப்பா கொடுத்துருக்காங்க, யூசிங் கே மேப்பு பூலியன் ஃபங்க்ஷன் கொடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஃபங்க்ஷன் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது என்னப்பா 3 வேரியபிளா? 3 வேரியபிள்னா உனக்கு என்ன வரும், பாக்ஸ் போட்டுருவோமா? இதில் வந்து உங்களுக்கு 0 1 2 3
4 5 6 7. ஓகே. ஸோ இதில் என்னென்ன வேல்யூப்பா கொடுத்துருக்காங்க? 0 கொடுத்துருக்காங்க, அடுத்து 2 கொடுத்துருக்காங்க, அடுத்து 4 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதை எப்படிப்பா பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணுறது எப்படி பண்ணலாம்னா 4 கார்னர் பாக்ஸ் இருக்குது கரெக்டாக? இந்த கார்னர் ஓகேவா, இது ஒன்று இது ஒன்று. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இதையுமே நீங்கள் பக்காவாக ஃபில்டர் பண்ணலாம். என்னன்னா நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், 2 குரூப்பிங் பண்ணியிருக்கேன் ஓகேவா. இது ஒரு குரூப்பிங்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு குரூப் பண்ணியிருக்கேன். இது என்னோட செகண்ட் குரூப். அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 2 ஆன்சர் தான் சிம்பிளிஃபிகேஷனில் வரும். அப்படி பார்த்தா இதை நான் ஃபில்டர் பண்ணிடலாம் ஓகேவா. இதில் நீ என்ன அப்படின்னா ஏதாவது ஒன்றை எடுத்து போட்டோன்னா கூட ஆன்சர் பக்காவும் வந்துடும். இப்போ நான் 4 இதை ஃபில்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 4 இதை ஃபில்டர் பண்ணால் உங்களுக்கு என்னப்பா வரும்? x bar y bar z bar, x bar y bar z bar, அதுக்கடுத்து என்னது, சாரி x bar x அதுக்கடுத்தது x bar y z bar, then x y z bar. ஸோ இதில் எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் கேன்சல் ஆகிடும். அப்போ z bar மட்டும் தான் வரும். ஸோ இதனால் ஏதாவது ஃபில்டர் பண்ண முடியுமானா டெஃபினட்டாக ஃபில்டர் பண்ணிடலாமே. ஃபைனல் ஆன்சரே சூஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா டைம் சேவிங்ஸு ஓகேவா. இதுக்கப்புறம் நான் இது ரெண்டையும் போட்டு ஆன்சர் பண்ணுறதை விட எனக்கு இங்கே பாருங்கள் ஒரே ஒரு ஆப்ஷனில் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 4 இதில் நீ z பாரை கண்டுபிடிச்சிட்டேன்னா சீனை ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின்பா. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேட்ஸ் கிவன் தி அவுட்புட் ஈக்குவேஷன். இது வந்து ஸ்டூடெண்ட் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா மேம் தெரிஞ்சே தப்பு பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கொஷின்லாம் சொல்லியிருந்தீங்க. என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ப்பா. ஏபினா எனக்கு என்ன கேட்டு, ஏபினா அண்டு கேட்டு, ஏபினா மல்டிப்ளை பண்ணுறது, ஸோ அண்டு கேட்டு, அதுக்கு பார் போட்டிருக்காங்க, அப்போ அது நாண்டு கேட்டு. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் நாண்டு கேட்டு, அவ்வளோதான். இது 63 எல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்போஸ் ஏ 3 வேரியபிள் ட்ரூத் டேபிள் ஹாஸ் த ஹை அவுட்புட் ஃபார் தி இன்புட் கண்டிஷன், சம் வேல்யூஸ் கொடுத்துட்டு வாட் இஸ் த சம் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எஸ்ஓபி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். எதுக்கு, இதுக்கு எஸ்ஓபி கேட்டிருக்காங்க. பிஓஎஸ்னா உல்டாவாக எழுதணும். எஸ்ஓபினா எப்படிப்பா எழுதுவீங்க? 0 0னா என்ன வரும்? ஏ பார் பி பார் சி பார், அடுத்து ஏ பார் பி சி பார், அதுக்கடுத்து ஏ பி பார் சி பார், அதுக்கடுத்தது ஏபி சி பார். ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ ஃபங்க்ஷனில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நடுவில் ப்ளஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கொஷனுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துச்சு. ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக எஸ்ஓபி கேட்டிருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்கன்னு, அப்படி கிடையாதுமா. அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி கேட்டிருக்காங்க. எப்படின்னா அனலாக் சர்க்கியூட்டுக்குலாம் உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஏன்னா ஃபுல்லாக சர்க்கியூட்டு நான் இப்போ உங்களுக்கு கால்குலேஷனே பார்த்தீங்கல்ல, ஸோ கால்குலேஷன்லாம் போடுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் எனக்கு இது வரைக்கும் பார்த்ததில்ல, இதுக்கப்புறம் இன்னும் நான் பார்க்கலாமா. ஸோ 85 கொஷின்ஸ் வரைக்கும் கவர் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறல, அது வரைக்கும் பார்த்ததில் எனக்கு ஓவராலாக டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கொஷின். சர்க்கியூட் தியரியுமே சர்க்கியூட் தியரி எனக்கு தெரிஞ்சு இந்த வேல்யூஸ் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னல அந்த வேல்யூஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்ததே தவிர ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே ஓரளவு நீங்கள் படிச்சிருந்தீங்க, கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக போடுற மாதிரி தான்ப்பா இருந்தது. அதுக்கு அடுத்தது என்ன கொஷின்னா, அதுவும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஃபார் விச் செட் ஆஃப் இன்புட் ஏ அண்ட் பி தி அவுட்புட் ஆஃப் 2 இன்புட் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் இஸ் ஹை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன கொஷின்மா கேட்டிருக்காங்க, எக்ஸ்ஆர் கேட் கேட்டிருக்காங்க. எக்ஸ்ஆரோட ட்ரூத் டேபிள் கேட்டிருக்காங்க. ட்ரூத் டேபிள் என்னது, 0 0 0 1 1 0 1 1. ஸோ அப்போ உனக்கு என்ன வரும், நடுவில் 1 வரும், சைடில் வந்து 0 வந்துருமா. ஓகே. அப்போ இங்கே எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, எது ஹைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னது, ஏதாவது ஒரு இது. ஸோ ஏதாவது ஒரு இது வந்து என்ன அப்படின்னா எனக்கு 1ஆக இருக்கணும். எய்தர் ஏஆர்பி இஸ் 1 அப்படின்னா என்னது, எனக்கு எக்ஸ்ஆர் கேட்டோட அவுட்புட் வந்து எனக்கு ஹையாக வரும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கடுத்தது பிசிடி டு டெசிமல் டிகோடர் கேன் பி ரியலைஸ்டு யூஸிங், அதாவது பிசிடி டு டெசிமல் டிகோடருக்கு என்ன டிகோடர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் என்னதுப்பா, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். பிசிடி டு டெசிமல். ஓகேவா. அப்போ டெசிமல்னால் எனக்கு வேல்யூ என்னதுப்பா, 0 to 9. டெசிமல்னால் ஆக்டல் நம்ம ஹெக்ஸா டெசிமலுக்குலாம் பேஸ் வேல்யூ சொல்கிறோம்ல, அதே மாதிரி டெசிமலுக்கு வந்து 0 to 9. அப்போ இது நீ எப்படிப்பா டிசைன் பண்ணுவேன், ஒரு இன்புட்டு 10 அவுட்புட்டு கரெக்டாக. 0 to 9னாலே இங்கே உனக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்கும், 10 வேல்யூஸ் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 1:10 டிகோடர், அவ்வளோதான். உங்களுக்கு ஈவன் ஏதாவது போட்டு குழப்பியிருந்தாங்கன்னா கூட உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது தப்பாக ஏதாவது தப்பு எப்படி சொல்கிறது, தப்பாக ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் இங்கே பாருங்களேன், இங்கே என்ன அப்படின்னா 10ங்கிற வேர்டே ஒரு இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 4:10ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 அப்படிங்கிறது எதுக்கு வரும், ஓகேங்களா. அதை வச்சே நீ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த கொஷின் ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
பாசிட்டிவ் நார் கேட் இம்ப்ளிமெண்டட் இன் CMOS gives அவுட்புட் லோ. ஓகேங்களா? ஸோ CMOSலாம் பார்த்து நீ கன்ஃபியூஸே ஆக தேவையில்லை. ஜஸ்ட்டு நார் கேட்டுக்கு என்னப்பா அது, நார் கேட்டோட ட்ரூத் டேபிள் என்ன வரும்? 0 0 0 1 1 0 1 0 1 1. ஓகேவா? ஸோ அப்போ ஆர் கேட்டுனா எனக்கு என்ன வரும்? இது மட்டும் 0, மீதி எல்லாம் 1 வரும் ஆர் கேட்டுக்கு. நாருனா எனக்கு என்ன வரும் அப்படின்னா இது மட்டும் 1, மீதி எல்லாம் 0. கரெக்டா? இங்கே எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? அவுட்புட் லோன்னு கேட்டிருக்காங்க. அவுட்புட் லோ அப்படின்னா எனி ஒன் ஆஃப் த இன்புட் வந்து என்னது, ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருக்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு இன்புட் வந்து லோவாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த 2 ஆப்ஷனில் எது வேணாலும் வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஜஸ்ட் ட்ரூத் டேபிள் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்களேன், இதுவும் ஈஸியாக போட்டுடலாம். என்ன அப்படின்னா டோன்ட் கேர் கண்டிஷன் வச்சு கே மேப் கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்னதுக்கு? 4 வேல்யூக்கா? ஓகே, ஓகே 0 1 2 3 4 5 6 7 8 9 12 13 14 15. ஓகேவா? சரி, இப்போ இங்கே என்னப்பா வேல்யூ கொடுத்துருக்காங்க? அம்மா நல்லா புரிஞ்சுக்கணும், டோன்ட் கேருக்கு தான் இத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் கேட்டிருக்காங்க, ஆனால் இது ஈஸி தான். இங்கே பாருங்களேன், எனக்கு மெயின் இது என்னது, 7 தான் எனக்கு வேல்யூவே. எங்கே இருக்குது? இந்த 7 மட்டும்தான் என்னோட ஃபங்க்ஷனு. எஸ்ஓபிட்டோமே வெறும் எஸ்ஓபி வந்து எனக்கு ஜஸ்ட் 7 தான் கொடுத்துருக்காங்க. மீதி டோன்ட் கேர் பாரு 10 11 12 13 14 15. ஓகேவா? இதில் எதைப்பா சூஸ் பண்ணிப்பேன்? டோன்ட் கேர் கண்டிஷன்னா என்னது, எனக்கு தேவைங்கிறத மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. நீ இந்த 4 பாக்ஸுக்கு இதுக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தனா ஆன்சர் டோட்டலாக தப்பாக வரும். ஓகேவா? அப்போ நீ என்னன்னா இந்த 1க்கு எனக்கு கேர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த ஒரே ஒரு எக்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து என்னன்னா நீ இதை சிம்பிளிஃபை பண்ணனா உனக்கு என்ன வரும்? ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் வரும். ஸோ அப்போ இது அதை வச்சு என்ன பண்ணிடலாம்னா இது ரெண்டையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். அப்போ ஏவா சியாங்கிறத மட்டும் பார்க்கலாம். கரெக்டா? ஸோ இப்போ இதோட வேல்யூ போட்டிங்க அப்படின்னாலே டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன வந்துடும்? இதோட வேல்யூ என்னப்பா வரும்? ஸோ இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க, நான் டேரெக்டாக போட்டுறேன். ஏ பார் பி சிடி பார், அடுத்தது ஏபி சரி டி பார் ஏபிசிடி. ஸோ அப்படி கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும்னா பிசிடி மட்டும் தான் வரும். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக ஆன்சர் வருது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஷின் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இதுவும் டேரெக்டாக கேட்டிருக்காங்க. ஜேகே ஃப்ளிப்லாப்போட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஜே கியூ பார் ப்ளஸ் கியூ பார் ஜே கியூ பார் ப்ளஸ் கே பார் கியூ. ஓகேவா? கியூங்கிறது வந்து என்னது, ப்ரெசன்ட் ஸ்டேட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே நம்ம டேரெக்டாக பார்த்தது தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ டேரக்ட் கொஷின் தான். ஸோ இது ஈஸியாக போட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் இது என்னதுப்பா? சிங்க்ரோனஸ் கவுண்டர் ஓவர் கம்ஸ் தி டேஷ் ட்ராபேக் ஆஃப் தி ரிப்பிள் கவுண்டர். இது புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஷின் ஆன்சர் பண்ணலாம். ஆக்சுவலாக மெயின் உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் ரிப்பிள் கவுண்டருக்கும் சிங்க்ரோனஸ் கவுண்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதாவது ரிப்பிள் கவுண்டரோட ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணி வந்தது சிங்க்ரோனஸ் கவுண்டர்னு தெரியும். ஆனால் எதில் ஓவர் கம் பண்ணி வந்தது? ஆக்சுவலாக ரிப்பிள் கவுண்டர்னா என்ன, சிங்க்ரோனஸ் கவுண்டர்னா என்ன, அந்த பேசிக் விஷயம் தெரியணும். ரிப்பிள் கவுண்டரில் ஒவ்வொரு ஃப்ளிப்லாப்பும் அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா கிளாக் பல்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? பட் சிங்க்ரோனஸில் வந்து என்னது அடுத்தடுத்ததுக்கு வெயிட் பண்ணணுங்கிறது தேவையில்லை. சைமல்டேனியஸாக உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கவுண்டிங் தி கிளாக் பல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பிள் கவுண்டரில் ஒரு ஸ்டேட் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேட் 1 by 1 போகும். அப்போ உனக்கு அங்கே என்ன ஆகும்? டிலே ஆகும். அதுக்கு ரிப்பிள். ஓகேங்களா? ரிப்பிள் கவுண்டர் அப்படின்னா உங்களுக்கு ரிப்பிள் கிரியேட் ஆகும். ஓகே, அட் த சேம் டைம் சம் டிலே ஆகும். அதை தான் நம்ம ப்ரொபகேஷன் டிலே அப்படிங்கிற மாதிரிலாம் படிச்சிருப்போம். இதுதான் ரிப்பிள் கவுண்டரோட ட்ராபேக். இதை எலிமினேட் பண்ணக்கூடியது தான் சிங்க்ரோனஸ் கவுண்டர். அப்போ ரிப்பிளை எலிமினேட் பண்ணும். அட் த சேம் டைம் இங்கே சைமல்டேனியஸாக நடக்கிறதுனால அங்கே டிலே ஆகாது. இதுலேயும் சம் ட்ராபேக் இருக்குது. ஆனால் இதுலேருந்து வந்தது தான் இது. அப்போது உங்களுக்கு ஈவன் புரிஞ்சா கூட கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் இல்லையே மேம், நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, ப்ரொபகேஷன் டிலேங்கிறீங்க, ரிப்பிளுங்கிறீங்க, அதெல்லாம் ஓகே, கீழே ஒன்றுமே இல்லையே மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கரெக்டு தான். ஆனால் நல்லா பாரு, உனக்கு இப்போ என்ன மெயின் ட்ராபேக் வந்து என்னென்னா டிலே தான்ப்பா. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா டிலே தான். அப்போ இந்த டிலேயோட மேட்ச் ஆகக்கூடியது என்னன்னு பாருங்கள். இப்போது செட்டிலிங் டைமும் டிலே, ப்ரொபகேஷன் டிலே எல்லாமே என்னது டைமிங் கேரக்டரிஸ்டிக்கில் வரக்கூடியது. ஸோ அதனால் இதில் தான் நம்ம இந்த கான்செப்ட் படிப்போம். ஸோ அதனால் டிஃபால்ட்டாக நீ செட்டிலிங் டைம்னு போடலாம்.
ஓகே மேம், இதெல்லாம் எனக்கு புரியல மேம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியல அப்படின்னா நீ எல்லாத்தையும் விட்டுறேன். இந்த கொஷனுக்கு நீ ஆன்சர் சூஸ் பண்ணணும்னா அப்போ நீ ஆப்ஷன் பாரு. லாக்கிங் டைம்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போமா? படிச்சிருக்கவே மாட்டோம். டிரான்சிஸ்டர் டைம் இங்கே டிரான்சிஸ்டர் டைம்னு ஒன்றும் நம்ம படித்ததே இல்லை. டாக்லிங் நம்ம படிப்போம், ஆனால் எதில் படிப்போம்? ஃப்ளிப்லாப்பில் தான் படிப்போம். இங்கே வந்து டாக்லிங் அப்படிங்கிறது கான்செப்ட் வராது. அப்படியே வந்தாலும் இதுக்கு மேட்ச் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா அதை வச்சு கூட உனக்கு ஆன்சர் தெரியலனா, இது தெரியலனா கூட இது அழகாக போட்டிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்னப்பா? How many bits are required for the DAC, digital to analog converter, if it is need to resolve voltage to 5 millivolt and the ladder has 10 volt full scale? ஓகேவா? மொத்தத்தில் என்ன கேட்குறாங்க? எத்தனை பிட்ஸ்? இதுவும் டைரக்ட் கொஷின் தான். நம்ம கன்வெர்ட்டர்ஸ் பார்ப்போம்ல, அனலாக் டு டிஜிட்டல், டிஜிட்டல் டு அனலாக். டிஜிட்டல் டு அனலாகில் எனக்கு எத்தனை பிட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு உனக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கன்வெர்ட்டர்ஸில் ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துக்கோ. ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்பாங்க. ஏன்னா இன்டெப்த்தான கொஷின்ஸ்லாம் நம்ம இங்கே எக்ஸாம்ஸில், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ரொம்ப ரேராக தான் கேட்பாங்கன்னு. ஸோ இதில் ஃபார்முலானா என்னப்பா வரும்? என்னோட ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம்ல, ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் ஈக்குவல் டு எனக்கு என்னது? 2n-1 இன்ட்டு ஸ்டெப் சைஸு. ஓகேவா? ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் எனக்கு என்ன வரும்? 10 வோல்ட்டு. 2n தான் பிட்டு, அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோ. ஸ்டெப் சைஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னதுப்பா? 5 மில்லி வோல்ட்டா? ஸோ 5 × 10⁻³ ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 10 / 5 × 10⁻³ ஈக்குவல் டு 2n-1. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 × 10⁻³ அது மேலே போயிடுச்சு அப்படின்னா 2 × 10⁻3. ஸோ உனக்கு என்ன வரும்னா 2000 வரும். 2 × 10⁻3 2000 ஈக்குவல் டு 2n. இது அங்கே போணுச்சு, -1 இந்த சைடு போணுச்சுன்னா +n. 2n ஈக்குவல் டு 2001. ஓகேங்களா? ஸோ இதுவுமே மேம் என்ன மேம் இவ்வளோ கஷ்டமாலாம் வேல்யூ? அப்படிலாம் இல்லைப்பா, ரொம்ப சிம்பிள். இங்கே பாரு, 2n இங்கே நீ எப்படி எழுதலாம்? இது ஆப்டாக வராது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நியரஸ்ட்டாக தான் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 2/10ங்கிறது உங்களுக்கு தெரியும். 2/10ஓட வேல்யூ என்னப்பா? 1024. ஓகேவா? இது ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், 1024 அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இந்த வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ அப்போ 2/10 1024 அப்படின்னா அப்போ 1024, ஏன்னா எனக்கு இங்கே 2001 இருக்குது. அப்போ கண்டிப்பாக எனக்கு டெஃபினட்டாக என்ன வரும்? நீ ஜஸ்ட்டு 1024 × 2ஆல் மல்டிப்ளை பண்ணனா 8402 2048ங்கிறது இந்த வேல்யூக்கு நியரஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா 11 பிட்ஸ்ன்னு சூஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? 10 பிட்ஸு வராது, இதை விட வேல்யூ கம்மியாக இருக்குது. 12 பிட்ஸும் இங்கே கொடுக்கவே இல்லை. ஸோ கரெக்டாக எனக்கு 11 பிட்ஸ் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, the dash hold the address of the next instruction to be read from the memory அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே சிங்கிள் லைனில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னப்பா ஆன்சரு? ஆக்சுவலாக நீ இதை ஒவ்வொன்றையுமே பார்த்த அப்படின்னாலே ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். இதுவும் பேசிக் கொஷின் தான் கேட்டிருக்காங்க, ரொம்பலாம் இன்டெப்த்தாலாம் கேட்கல, ரொம்ப பேசிக்காக தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எது வந்து நீங்கள் இப்போ இது நம்ம ப்ரோக்ராம் கவுண்டர் என்ன படிச்சிருப்போம்? ஆக்சுவலாக ப்ரோக்ராம் கவுண்டரும் நம்ம என்ன கான்செப்ட், அதுவும் ஒன் ஆஃப் தி ரிஜிஸ்டர் தான். ஆனால் அது என்ன பண்ணும்? அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தேவையான மெமரி அட்ரஸை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ இதுக்கு ஆப்டான ஆன்சர் எனக்கு ப்ரோக்ராம் கவுண்டர் தானே. ஓகே, ஸோ எல்லாமே ரிஜிஸ்டர் தான், ஈவன் ப்ரோக்ராம் கவுண்டரும் ரிஜிஸ்டர் தான். இதில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஹோல்டு த அட்ரஸ் அப்படிங்கும் போது ஸோ ரிஜிஸ்டர்ஸாக நம்ம பார்த்துருப்போம். அப்படி பார்க்கக்கூடாது. ப்ரோக்ராம் கவுண்டர் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது உங்களுக்கு டைரக்ட் டெஃபினேஷன்மா. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரோக்ராம் கவுண்டர்னா என்னன்னு படிச்சிருந்தீங்க, புரிஞ்சு படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷனுக்கு இந்த ஆன்சர் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராம் கவுண்டரும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அட்ரஸை ஹோல்ட் பண்ணும். ஆனால் என்ன அட்ரஸ் அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது, மெமரியிலேருந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா அதுக்கான மெமரி அட்ரஸை தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதை தானே கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ப்ரோக்ராம் கவுண்டர். இதெல்லாம் செம்ம ஈஸியாக இருக்குமா. இது என்ன பாருங்களேன், இந்த டிசைன் ஆஃப் 8-bit ALU கன்சிடர் 4 ஸ்டேட்டஸ் பிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க, மென்ஷனே பண்ணிட்டாங்க. சிங்கிறது கேரி, எஸ்ங்கிறது சைனு, இசட்டுங்கிறது 0, விங்கிறது ஓவர்ஃப்ளோன்னு கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, விச் ஆஃப் தி 4 ஸ்டேட்டஸ் பிட்டு செட் வென் அவுட்புட் ஆஃப் தி ALU கண்டெயின் ஆல் ஜீரோஸ். அப்போ ஆல் ஜீரோஸ்னால் உனக்கு எதுப்பா வரும்? இசட்டை தானே நம்ம செட் பண்ணுவோம். ஸோ இது அப்படியே டைரக்ட் கொஷின். ஸோ நீங்கள் இதில் இருக்கக்கூடிய அத்தனையுமே என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். கேரி ஃப்ளாக் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணி வரக்கூடிய கேரி வரும்போது அப்போ என்னது சிங்கிற ஃப்ளாக் ஆனது எனேபிள் ஆகும். இந்த கான்செப்ட்லாம் தெரியும்ல. ஸோ அப்போ எனக்கு 0 அப்படிங்கும் போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா இசட் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. ஆக்சுவலாக இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா
நான் ஃபீட்பேக் கெட் பண்ணேன்னு சொன்னல, அப்போ பேசின அத்தனை பேருமே என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, பர்ட்டிகுலராக இந்த சம்ம சொல்லி மேம் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்லாம் எவ்வளோ டஃப்பாக இருந்தது மேம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா சிஸ்டமேட்டிக் இதுங்கிறதுனால கொஷின்ஸ் தெரியாது. ஆனால் உங்களோட ஃபீட்பேக் வச்சு நான் என்ன ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் வரும்போது பர்டிகுலர் கொஷின்ஸ் மட்டும் சொன்னீங்களா, அதில் எல்லாருமே மேம் சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் கூட கொஷின்ஸ் டஃப்பாக இருந்தது எனக்கு. ஆனால் இந்த ஒரு கொஷின் தான் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்லேயே இருக்குது. பட் இதில் இது இன்னொருத்தவங்க எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, இதை நான் ஒரு பேஜ் கிட்ட சால்வ் பண்ணி ஆன்சர் கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் கழிச்சு ஆன்சர் கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக இங்கே என்னப்பா கேட்டிருக்காங்க, ஃப்ரம் தி சிக்னல் ஃப்ளோ கிராஃப் ஃபைண்ட் தி பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் தி நான் டச்சிங் லூப் அண்ட் லூப் கெயின் ப்ராடக்ட். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மேம் நான் டச்சிங் லூப்பையும் கேட்டு கெயின் ப்ராடக்ட்டும் கேட்டு வச்சுருந்தாங்க மேம். ஸோ அதனால் ஒரு பேஜ் கிட்ட போட்டிருந்தோம் அப்படின்னு எனக்கு இது புரியவே இல்லை. இதில் ஒரு பேஜ் போடுற அளவுக்கு ஒன்றுமே இல்லைப்பா, இது ரொம்ப ஈஸி. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, காம்பினேஷன் ஆஃப் நான் டச்சிங் லூப். அதாவது உங்களுக்கு மேன்சன் ஃபார்முலாவோட எண்டு வரைக்குமே அவங்க போட சொல்லலை. மேபி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எண்டிங் வரைக்கும் போட்டிருக்கீங்களாங்கிறது தெரியல. இன்பிட்வீனில் நம்ம பார்ப்போம்ல, முதல்ல டச்சிங்கு, அப்புறம் 2 டச்சிங்கு 3 டச்சிங்கு, சாரி 2 நான் டச்சிங்கு 3 நான் டச்சிங்னு ஒரு ஃபார்முலா லென்த்தியாக போகும் தெரியுமா, அதில் 2 நான் டச்சிங்க்கு மட்டும் பர்டிகுலராக என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு நிமிஷத்தில் பேப்பர்லேயே கை வைக்காமல் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, என்ன காம்பினேஷன் முதல்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நான் டச்சிங் லூப் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபார்வர்ட் பார்த்து கண்டுபிடிக்கணும், எந்த பார்த்து அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த 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 கிராஃபில் நான் டச்சிங் லூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது டச் ஆகாமல் இருக்குது. அப்படி பார்த்தா இந்த இதை எடுத்துக்கோப்பா, இந்த இதை எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு இந்த காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இது ஒரு லூப்பு, இது ஒரு லூப்பு. ஓகேவா, இது ரெண்டும் எனக்கு என்னது, ரெண்டும் ஒரு காம்பினேஷன் ஆஃப் நான் டச்சிங் லூப். நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி தான் நீ ஒவ்வொரு பேரை கண்டுபிடிச்சி, ஃபார் எக்ஸாம்பிள் நீ 4 பேரை கண்டுபிடிக்கிறேன்னா ஆன்சர் 4ன்னு போட்டு அதுக்கான கெயின் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ பாரு, இது இப்போ நான் ஒரு காம்பினேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நான் தனியாகவும் எடுத்து எழுதுறேன் பாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. லூப்பை தான் எடுத்துக்கணும். இப்போ இங்கே போய் இப்படி வந்திருக்கு, அதனால இது ஒரு லூப். அதே மாதிரி இதுவும் இங்கே போய் இங்கே வந்திருக்கு மேம். அப்போ இதை எடுத்துக்கலாமே, இது இந்த லூப்போட டச் ஆகுது இல்லைப்பா, இந்த லூப்பானது இந்த லூப்போட டச் ஆகுது, அதனால் நான் இதை எடுத்துக்க மாட்டேன். இதுவும் டச் ஆகாமல் இருக்குது, அந்த லூப்பை எடுத்துக்கிறேன். அப்படி பார்த்தா இது ஒரு லூப்பு, அடுத்து இது ஒரு லூப்பு. ஓகேவா, ஸோ இது ஒரு காம்பினேஷன். ஓகேவா, இப்போ இந்த காம்பினேஷனுக்கான கெயின் ப்ராடக்ட் என்னப்பா, G23 G32 G44. இங்கே எழுதிக்கிறேன் பாருங்கள், G23 G32 G44. ஓகே, அதுக்கு அடுத்தது இது ஒன்று. இதே மாதிரி எத்தனை வருதுன்னு பார்த்துட்டு நான் ஃபைனல் ஆன்சர் வெரிஃபை பண்ணிப்பேன். ஓகேவா, செகண்ட் ஒன் வேற என்ன இருக்குங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு பாசிபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டேன். தென் அதுக்கு அடுத்தது இன்னொரு லூப் என்னன்னா இதை எடுத்துக்கோங்க, இது. தென் அதுக்கு அடுத்து இங்கே ஒரு லூப் வருது பாருங்க, அவ்வளோதான். இது ரெண்டாவது பாசிபிலிட்டி. ஸோ ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னன்னா இது இப்படி ஒன்று இருக்குது, தென் இங்கே இப்படி வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ அதுக்கு வேல்யூ எழுதுனீங்கன்னா என்னப்பா வரும், G44, அடுத்து G23 G35 G52. ஓகேங்களா, இது ரெண்டாவது பாசிபிலிட்டி. அடுத்து மூணாவது பாசிபிலிட்டி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் நீங்கள் கேல்குலேஷன் போடுறதுக்கோ எதுக்குமே இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஏன்னா நம்ம இது கிராஃபில் சும்மா இதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி சும்மா ரேண்டமாக பேசிட்டு போனோன்னா புரியாதுங்கிறதுனால உங்களுக்கு நான் அப்ராக்சிமேட்டாக டயக்ராம் வரைஞ்சி காமிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ வேறு ஏதாவது பாருங்களேன்ப்பா, இப்போ இந்த லூப் இருக்குன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் இப்போ இது ஒரு லூப் இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த லூப் இருக்குது, இது ஒரு லூப் தான், ஆனால் இது கூட டச் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த லூப் கூட டச் ஆகிட்டு இருக்கு. தென் அதுக்கு அடுத்தது இது லூப்பே கிடையாது, ஏன்னா இது ரெண்டுமே ஃபார்வர்ட் பார்த்து இது லூப் கிடையாது. அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லூப் ஓகே, ஆனால் எல்லாமே டச் ஆகிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா எனக்கு என்ன 2 பாசிபிலிட்டி. ஸோ 2 பாசிபிலிட்டினா இதை நான் அப்படியே ஃபில்டர் பண்ணிடலாம். ஓகேவா, இதுலேயுமே இன்னுமே எப்படின்னா இன்னும் ஸ்மார்ட்டாக எப்படி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, பார்க்கும் போதே நான் டச்சிங் லூப்பு கண்ணால் பாருங்கள். 1க்கு மேலே வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடணும், 1க்கு மேலேனா 2ங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா பிஆ சியாங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும். இன்னும் பிஆ சியான்னு பார்த்துட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கணுன்னே தேவையில்லை, இதுலேருந்து ஆன்சர் கொண்டு வரலாம். ஸோ இங்கே என்ன லூப் கொடுத்துருக்கானோ அந்த வேல்யூவை பாருங்கள். இதெல்லாம் ஸ்மார்ட் கட்டு. இங்கே பாரு, G23 G23 34. ஓகே, 42 எங்கே இருக்குது, 42. அடுத்து 44. இங்கே பாரு,
இப்போ நீ என்னன்னா ஜஸ்ட் இந்த கெயின் ப்ராடக்ட்டை வச்சே நீ என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். இது வந்து ஒரு பேஜ் போடுற அளவுக்கோ இல்லை அதிக ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் இங்கே ஒர்த்தே இல்லை. இப்போ இதை வச்சு நான் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடுவேன். எனக்கு இந்த 2 லூப்பும் ஆன்சர் கொடுத்துருக்கான். ஸோ தப்பு, அது நான் டச்சிங்கில் வராது, டச்சிங் வரும். அப்போ அடுத்து இதை பார்க்கும்போது எனக்கு என்னது ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆன்சரை ஈஸியாக பிக் பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்தது டஃப்பான ப்ராப்ளம்ஸ்க்குலாம் அதிக டைம் எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னப்பா கொடுத்துருக்காங்க? 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கப்பா. 4 ஸ்டேட்மெண்ட் எது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க? ஃபீட்பேக் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 4 ஸ்டேட்மெண்ட் ஃபீட்பேக் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்னது அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜோட ஃபீட்பேக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக பார்த்துடலாம். என்ன அப்படின்னா ஃபீட்பேக் கேன் இம்ப்ரூவ் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஆர் ஹார்ம்ஃபுல் டு ஸ்டெபிலிட்டி. இந்த பாயிண்ட் கரெக்ட். feedback can increase or decrease the sensitivity of the system. ஸோ இதுவும் கரெக்ட். தேர்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபீட்பேக் கேன் இன்க்ரீஸ் தி எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ். ஃபீட்பேக் வந்து எனக்கு என்னது உனக்கு நாய்ஸோட எஃபெக்டை இன்க்ரீஸாக பண்ணுது, தப்பு. ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. உனக்கு என்ன பண்ணும்? நாய்ஸை இது எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸை டிக்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட் 3 தப்பு. ஃபோர்த் ஒன் வந்து என்ன அப்படின்னா பேண்ட்வித் இம்பிடன்ஸ் இதெல்லாமே எஃபெக்ட் ஆகுங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நீங்கள் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டமில் ஸ்டார்டிங்லேயே ஃபீட்பேக்கோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். இதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஈஸி தான்ப்பா. என்னப்பா அது? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா என்னது? அவுட்புட் டிவைடட் பை இன்புட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் என்னப்பா தப்பு? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் தி இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ அது கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஒன்லி ஃபார் எதுக்கு? ஒன்லி ஃபார் தப்பு. நான் லீனியருக்கா? லீனியர் சிஸ்டம்க்கு. ஸோ தப்பு. ஆல் இனிஷியல் கண்டிஷன் ஆஃப் த சிஸ்டம் ஆர் செட் டு 0. ஆமாம். ஸோ அவுட்புட் டிவைடட் பை இன்புட் என்னது? வித் இனிஷியல் கண்டிஷன். ஓகே, ஸோ அதனால் என்ன அப்படின்னா தேர்ட் இதுவும் கரெக்ட். ஃபோர்த் ஒன் என்னது? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் டிபெண்டன்ட் ஆஃப் த இன்புட் ஆஃப் தி சிஸ்டம். இது கரெக்டுமா? ஆனால் என்னது? டிபெண்டன்ட் ஆஃப் தி இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ அதனால் என்ன அப்படின்னா எனக்கு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1 and 3 மட்டும் தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஆஃப் தி சிஸ்டம் வென் தி இன்புட் சிக்னல் இஸ் த ஸ்டெப் ஃபங்க்ஷன் வித் த மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வில் பி. இது டைரக்ட் கொஷின், ஆனால் இது ட்விஸ்டடாக ஆப்ஷன் வச்சுருக்கான். என்ன அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் நம்ம என்ன பார்த்துருப்போம்? 1 divided by 1 plus kp அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லர் காலமில் நம்ம படிச்சிருப்போம். ஸ்டெப்புக்கு என்ன, ரேம்புக்கு என்ன, இதெல்லாம் படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ டேப்லர் காலத்தில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்தோடனே இது சொல்லியிருந்தீங்க தெரிஞ்சே 10 கொஷின் தப்பு மேம் அப்படின்னு. அதில் என்ன அப்படின்னா நிறைய பேர் சூஸ் பண்ணது இதுவாக இருக்கும். ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கானா இதுதான் ஆன்சர் கரெக்ட். ஆனால் அவங்க என்ன ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க? வித் எ மேக்னிடியூட் ஆஃப் ஆர். ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்காமல் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை நிறைய பேர் தப்பாக சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து சேம் இதே தான். ஆனால் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? மேக்னிடியூட் வந்து ஆறுங்கும் போது ஆர் டிவைடட் பை 1 plus kp. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இஃப் த ரூட் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் லைஸ் ஒன்லி த இமேஜினரி ஆக்சஸ் ஆஃப் தி எஸ் பிளேன் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி சிஸ்டம். இது வந்து டேரெக்டாக தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம என்னது செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் படிப்போம்ல, என்னது ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி செகண்ட் ஆர்டர் சிஸ்டம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம். இதில் என்ன அப்படின்னா முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? முதல்ல இமேஜினரி ஆக்சஸில் போல்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த சைடு இருந்தால் ஸ்டேபிள், இந்த சைடு இருந்தால் அன்ஸ்டேபிள், இமேஜினரி இருந்தால் மார்ஜினலி ஸ்டேபிள், அதுவே ரிப்பீட்டட் போல்ஸ் இருந்தால் அன்ஸ்டேபிள், இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மார்ஜினலி ஸ்டேபிளில் என்னோட ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி செகண்ட் ஆர்டர் சிஸ்டமில் நீங்கள் மார்ஜினலி ஸ்டேபிளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிராஃப் வந்திருக்கும்? இந்த கிராஃப் உங்களுக்கு டேரெக்டாகவே உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா அவுட்புட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு டேரெக்ட் கொஸ்டின் தான். ஓகேவாமா? ஸோ கொஷின் எந்த சேஞ்சஸுமே இல்லை. நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸ் ஃபுல் இதையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக இதை சூஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி அதோட கண்டினியூவேஷனை இந்த கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதே இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாபிக் சொன்ன தெரியுமா, அந்த டாப்பிக்லேருந்தே அதான் சொல்கிறேன், அந்த டாப்பிக் A to Z நீங்கள் டெரிவேஷன்லேருந்து எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா அதோட அவுட்புட் கிராஃப் தான் இதுக்கு முன்னாடி உள்ள கொஷின். எல்லாமே அடுத்தடுத்தது வந்து கிட்டத்தட்ட அப்படியே சைமல்டேனியஸாக பேரலாகவே கேட்டிருக்காங்க. முன்னாடி சொன்னல ஆர்சி டிஃப்ரென்ஷியேட்டர், அடுத்து ஆர்சி இன்டகிரேட்டர், அதே மாதிரி தான் ஒரு டாபிக் எடுத்தால் ஃபஸ்ட்டு லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின் வந்திருக்குது. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டேம்பிங் ரேஷியோ கொடுத்துட்டு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம், ஐடென்டிஃபை தி செகண்ட் ஆர்டர் சிஸ்டம், ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இது வந்து நம்ம கண்டுபிடிச்சி தான் போடணும். ஓகேவா? முதல்ல இங்கே என்னது டேம்பிங் ரேஷியோ 0 to 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சே நீ என்ன பண்ணிடலான்னா அண்டர் டேம்ப்டு சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ பியா சியாங்கிறது தான் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே, இப்போ அண்டர் டேம்ப்டு சிஸ்டமில்
என்னது செகண்ட் ஆர்டர் சிஸ்டம், ஐடென்டிஃபை தி செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்னா என்னது, ஜஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ரூட்டு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ நீ எப்படி பண்ணணும், முதல்ல கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும், அதுலேருந்து நீ ரூட்டு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அப்போ முதல்ல உனக்கு என்ன தெரியணும், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தெரியணும், கரெக்டா. எஸ் ஸ்கொயரு 2 டவ் ஒமேகா என் எஸ் ப்ளஸ் ஒமேகா என் ஸ்கொயர். இது என்னப்பா, என்னோட செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இதில் நான் எப்படி ரூட்டு கண்டுபிடிப்பேன்னா, நம்ம ஃபார்முலா இருக்குல்ல, மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா இது எனக்கு a வேல்யூ, இது எனக்கு b வேல்யூ, இது c வேல்யூ. ஸோ மைனஸ் b அப்படின்னா 2 டவ் ஒமேகா என், எஸ் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது, ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஓகேவா. ஸோ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயரா 2 அது பண்ணால் 4 டவ் ஸ்கொயர் ஒமேகா என் ஸ்கொயரு பி ஸ்கொயர் மைனஸ் 4a வந்து வேல்யூ 1, சியோட வேல்யூ ஒமேகா என் ஸ்கொயர் டிவைடட் பை 2a ஜஸ்ட்டு வந்து என்னது 2 தான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்னப்பா வரும், மைனஸ் 2 டவ் ஒமேகா என் ப்ளஸ் ஆர் மைனஸ், இல்லை நான் என்ன பண்ணிப்பேன்னா 4 ரூட் எடுத்து 2ன்னு வெளில கொண்டு வந்துப்பேன். அதுக்கடுத்தது உனக்கு என்ன வரும் அப்படின்னா டவ் ஸ்கொயர் ஒமேகா என் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா என் ஸ்கொயர். இதெல்லாமே அப்படியே புக்கில் இருக்கக்கூடியது தான்ப்பா, ஓகேங்களா. டிவைடட் பை 2. இதில் 2-வை வச்சு கேன்சல் பண்ணிங்கன்னா டவ்வு ஒமேகா என், சாரி மைனஸ் டவ்வு ஒமேகா என் ப்ளஸ் ஆர் மைனஸ் இதில் நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஒமேகா எண்ணை வெளியில் எடுத்துக்கலாம். ரூட் எடுக்கும் போது எனக்கு ஒமேகா என்னு வந்துடும். டவ் ஸ்கொயர் மைனஸ் 1 கீழே 2 கேன்சல் ஆகிடும், ஓகேவா. ஸோ இதுதான் இவ்வளோ தூரம் தான் ஆன்சர் வரும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜேயில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஜே அப்படிங்கிறது என்னப்பா, ஜே ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் 1. ஸோ அப்போ இந்த இடத்துல ஜேன்னு போட்டிங்கன்னா என்ன வரும், மைனஸ் டவ் ஒமேகா என் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜே ஒமேகா என், ஜஸ்ட் என்ன வருது உல்டாவை மாற்றிக்க வேண்டியதான், 1 மைனஸ் டவ் ஸ்கொயர், ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல அப்போ உங்களுக்கு பிஆ சிஆங்கும் போது உங்களுக்கு என்ன வரும், இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா எல்லா ஆன்சருமே சேமாக கொடுத்துருக்காங்க. எல்லா ஆன்சருமே சேமாக கொடுத்து இந்த கண்டிஷனில் செக் வச்சுருக்காங்க, ஓகேவா. ஸோ அப்போ கண்டிஷன் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த வேல்யூ உங்களுக்கு கிரேட்டர் தெனா லெஸ் தெனா, உங்களுக்கு என்னவா இருக்கும், லெஸ் தெனா தானே இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வரும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் பி தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் அதாவது எப்படி கேட்டிருக்காங்கன்னா கொஷின் ஈஸியாக கேட்டால் ஆப்ஷனில் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஆப்ஷன் ஈஸியாக இருக்குது அப்படின்னா கொஷின் வந்து யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் இல்லை சில இதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னா சில இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது கொஷின்ஸு பார்த்தோன்னே போடுற மாதிரி. இப்போ பாருங்களேன் அடுத்த கொஷின் பாருங்களேன், டேரக்ட் ஃபார்முலாவை அப்படியே கேட்டிருக்காங்க. தி மேக்ஸிமம் ஓவர்ஷூட் ஆஃப் தி ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி செகண்ட் ஆர்டர் சிஸ்டம். ஸோ செகண்ட் ஆர்டர் சிஸ்டமில் நம்ம ஃபார்முலாஸ் பார்ப்போமா, அதில் பர்டிகுலராக மேக்ஸிமம் ஓவர்ஷூட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது டேரக்ட் ஃபார்முலா தான், இது போட்டிருப்பீங்க. அடுத்த கொஸ்டின் என்னப்பா, த அடிஷன் ஆஃப் தி போல் டு த ஃபார்வர்ட் பாத் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மேக் தி க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் டு பி. இது நீங்கள் புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் போட்டுருக்கலாம். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா என்னோட க்ளோஸ்டு லூப் சிஸ்டமில் நான் போல் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணனா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல உனக்கு அதை என்னது தெரிஞ்சிருக்கணும், என்ன நடக்கும். ஆக்சுவலாக எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடும், கரெக்டாக. க்ளோஸ்டு லூப் சிஸ்டத்தில் ஓகே, க்ளோஸ்டு லூப் சிஸ்டத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போல்ஸ் வந்து நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும் ப்ராசஸ். சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ டிஃபால்ட்டாக எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஸ்டேபிள் வந்து லெஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகே. ஸோ பேண்ட்வித் எப்படி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து இருக்கிற பேண்ட்வித்தை விட உங்களுக்கு இந்த பேண்ட்வித் வந்து போல்ஸ் ஆட் ஆகிறதுனால உங்களுக்கு பேண்ட்வித் டிஃபால்ட்டாக என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேவா. ஸோ மெயின் விஷயம் உனக்கு புரிஞ்சிருக்கணும், கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஷின் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் ஈஸியான கொஷின். இதுவுமே வந்து உங்களுக்கு என்னென்னா கன்சிடர் தி ஈக்குவேஷன் பிரேக்அவே பாயிண்ட் ஆஃப் தி ரூட் லோக்கஸ் கேட்டிருக்காங்க, ஓகே. பிரேக்அவே பாயிண்ட்னா என்னது, டிகே டிவைடட் பை டிஎஸ், கரெக்டா. இப்போ முதல்ல உங்களுக்கு என்ன தெரியணும், முதல்ல இது ஈக்குவேஷனில் முதல்ல என்ன பண்ணிக்கணும், கேங்கிற வேல்யூ எந்த சைடு கொண்டு வருவீங்களா, இருமா நான் ஓரளவு ஆன்சர் கொண்டு வந்து காட்டுறேன். கேஎஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும், எஸ் ஸ்கொயரு 2s ப்ளஸ் 2, ஓகேவா. ஸோ அப்போ கேவோட வேல்யூ எனக்கு என்ன அப்படின்னா பிரேக்அவே பாயிண்ட்னா ஜஸ்ட் என்னது டிகே டிவைடட் பை டிஎஸ். ஸோ கே வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் எஸ்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், அதுக்கு அடுத்தது எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன், அவ்வளோதான், ஓகே.
கே ஈக்குவல் டு உனக்கு என்ன வரும், மைனஸ் எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2s மைனஸ் 2 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் 2. ஓகே, இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுங்கிறது வந்து என்னது, யூவி மெத்தடில் பண்ணுவோம்லப்பா மேக்ஸில், யூவி டேஷ் மைனஸ் வியூ டேஷ் டிவைடட் பை வி ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவில் போடுவோம்ல. ஸோ அந்த ஃபார்முலா படி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எலாபரேட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், எஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயரு. ஸோ இதை நீங்கள் யூவி டேஷ் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா மைனஸ் எஸ் ஸ்கொயரு மைனஸ் 4s மைனஸ் 2 கரெக்டாக வரும்ப்பா, ஈக்குவல் டு 0. ஏன்னா டிகே டிவைடட் பை டிஎஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த சைடு போகும்போது வேல்யூ எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். ஸோ இந்த வேல்யூ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு என்னது, ஸோ இதுலேருந்து நீ என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா எப்படி வரும், ஒரு நிமிஷம் கயந்திகா, ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எஸ் வேல்யூ கண்டுபிடிப்பீங்களா, கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எஸ் ஸ்கொயரு 4s ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகே, இதுலேருந்து நீ என்ன கண்டுபிடிக்கணும்னா எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபார்முலா இருக்குல்ல மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a அதில் போட்டிங்க அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா 16 4 1 2 டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 16 மைனஸ் 8 டிவைடட் பை 2. ஸோ 8 வரும், 8க்கு ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 4 வந்து 2 வந்து வெளியில் வந்துடும், 2 ரூட் 2 வரும் கரெக்டாக, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 2 டிவைடட் பை 2 வரும். ஸோ இதில் வந்து நம்ம 2வை கேன்சல் பண்ணலாமா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் 2 ப்ளஸ் ரூட் 2னு ஒரு வேல்யூ வரும். அப்புறம் எஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 மைனஸ் ரூட் 2 வேல்யூ வரும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். ரூட் 2ஓட வேல்யூ என்னது 1.214. ஸோ அந்த வேல்யூவை போட்டு இங்கே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா இந்த வேல்யூ ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 0.586 வரும். இது போட்டிங்க அப்படின்னா மைனஸ் 3.414 வரும். ஓகேங்களா, ஸோ இந்த ஆன்சர் உங்களுக்கு டைரெக்டாக வந்திருக்கு, இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேங்களா, ஏன்னா நமக்கு அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டமில் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் டாபிக் இருக்குல்ல, அதுலேருந்து பிரேக்அவே பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தாண்டவே முடியாது, ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னது போர்ட் பிளாட்டு, அந்த பிளாட் கிராஃப் வச்ச மாதிரி வரும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நான் ஈவன் என்னோட கிளாஸஸில் கூட நான் எடுத்திருப்பேன், பிரேக்அவே பாயிண்ட் ஃபார்முலாஸ் வச்சு இது வரைக்கும் தான் கேட்பாங்கன்னா அதே மாதிரி இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே ஈஸியான கொஷின் தான், கால்குலேஷன் கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் பக்காவாக வந்துடும். நெக்ஸ்ட்டு இது என்னதுப்பா, இது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபார்முலாஸை அப்படியே கேட்டிருக்காங்கப்பா. இது என்ன டாபிக்மா, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் டாபிக், கண்ட்ரோல் சிஸ்டமில் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் டாப்பிக்கில் ஃபார்முலாஸை அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது ஈவன் உனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நம்ம போடலாம். இப்போது அசிம்டோஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அசிம்டோஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலாப்பா அசிம்டோஸ் அப்படிங்கிறது, இங்கே இருக்குது பாருங்கள், சம்மேஷன் ரியல் பார்ட் ஆஃப் போல்ஸ் வேல்யூ மைனஸ் சம்மேஷன் ஜீரோஸ் டிவைடட் பை n மைனஸ் m. இந்த ஃபார்முலா உனக்கு தெரியும், ஈவன் உனக்கு தெரியல, ஏன்னா இதெல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. ஐயோ மேம் ஃபுல்லாக ஃபார்முலாஸாக கேட்டு ஒன்றுமே புரியல, இதெல்லாம் ரொம்ப ஈஸிப்பா. ஓகேங்களா, ஆக்சுவலாக எனக்கு நான் கெட் பண்ண ஃபீட்பேக்கு. ஆனால் என்ன அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் சிஸ்டமில் டெஃபினட்டாக பார்த்துருக்கணும். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துருக்கணும். அதுலேயே அசிம்டோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 மார்க்காவோ இல்லை நமக்கே கொஷின்லேயே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த ஃபார்முலா ஈஸி தானப்பா, இதை சப்ஸ்டியூட் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா ஃபெமிலியர் ஒன், இது தெரிஞ்சிருக்கும், இதை ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அடுத்து இப்போ தான் பிரேக்அவே பாயிண்ட் எடுத்தேன். என்னது பிரேக்அவே பாயிண்ட் அப்படிங்கிறது என்னது, இதோ இருக்குது பாருங்கள், டிகே டிவைடட் பை டிஎஸ். அந்த ஒரு வேர்டை வச்சு நீ என்ன பண்ணிடலாம்னா சியை சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, சப்போஸ் உனக்கு ரிமைனிங் தெரியலனா கூட இந்த 2 வேல்யூ வச்சு ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா, அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் கே அப்படிங்கிறது உங்களுக்கு எதுப்பா வரும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஜி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ் வரும். ஓகேவா, ஸோ ஃபார்முலாஸு டேரெக்டாக போடுற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, மேட்ச் பண்ணி ஈஸியாக போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு என்னென்னா ஈஸியாக ஆன்சர் வருதுப்பா. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஆர்கச் க்ரைட்டீரியாவில் ஆன்சர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய கேசஸ் பார்த்துருப்போம்,
ஃபஸ்ட் இடத்துல 0 வந்தா இல்லை அந்த ரோவே 0 வந்தா அந்த மாதிரிலாம் வேல்யூவே கொடுக்கல. டேரெக்டாக இங்கே பாருங்களேன், எஸ் பவர் 4 எஸ் கியூபு எஸ் ஸ்கொயரு S1 S0. ஓகேவா? இதில் வேல்யூ எழுதுனீங்கன்னா என்ன வரும்? 1 8 18 16 5. ஓகேவா? இதை நான் என்ன பண்ணிப்பேன்னா சீரிஸ் சேமாக இருக்கிறதுனால 1 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? 1 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்னப்பா வரும்? 1 × 18 மைனஸ் 1 × 2 டிவைடட் பை 1. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 16. ஸோ இந்த இடத்துல 16 வரும். அதுக்கு அடுத்தது 1 × 5, இங்கே 0 தானே இருக்குது. ஸோ 1 × 5 டிவைட் பை 5 உங்களுக்கு 5 வந்துடும். ஓகேவா? தென் அடுத்து இதை போட்டிங்கன்னா என்ன வரும்ப்பா? 16 × 2 மைனஸ் 5 டிவைடட் பை 16. கரெக்டா? ஸோ இது வந்து கேல்குலேட்டரில் படி இப்போ போட்டோம் அப்படின்னா 1.69 வரும். ஓகே, அதுக்கு அடுத்தது இது டிஃபால்ட்டாக உனக்கு 0 தான் வரும். ஸோ இந்த இடத்துல 0 போட்டுரு. இதுவும் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான். ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, ஈஸியாக ஆன்சர் கொடுக்குற மாதிரி தான், ஆன்சர் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கொஷின் கேட்டிருக்காங்க 1.69 × 5 டிவைடட் பை 1.69, அவ்வளோதான். ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உனக்கு என்ன வந்துடும்? 5 வந்துடும். ஸோ எல்லாமே என்ன அப்படின்னா பாசிட்டிவ். ஸோ அப்போ என்ன அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவ், சேஞ்சஸ் இல்லை. ஸோ அதனால் இது என்னது? டிஃபால்ட்டாக ஸ்டேபிள் சிஸ்டம். இந்த கொஷின் கரெக்டாக ஆன்சர் வருது. அடுத்த இதில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம்ப்பா. ஸோ அதிக கொஷின்ஸ் அப்படிங்கிறதுனால நான் ஈவன் இதுக்கே கிட்டத்தட்ட 1 hour 15 minutes ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இன்னுமே டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நான் செப்பரேட்டாக கிளாஸஸ் மாதிரி டீச் பண்ணி கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான். ஓகேங்களா? ஸோ அதர் தென் எனி டவுட் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.